நம் இருக்க இடத்திலே நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நன்மையான இறைவனுக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் சத்திய போதனை உயிர்வீழ்ச்சி கூட்டத்தை கத்து எங்கள் கிருபையை ஏற்படுத்தி தந்து அதுவே இறக்கமாய் உடைய கிருபை பொருந்திய வார்த்தைகளை முடிவுகளை ஏற்பட்ட சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தருவதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவனே, நாங்கள் இன்றைக்கும் கேட்க இருக்கிற உடைய வார்த்தைகளை அந்த மூலமா எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. அதுவரை எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்திருக்கிற ஆண்டவரே, எங்கள் போக்குவரவு அறிந்திருக்கு, எங்களுடைய உட்கார்ந்து எழுந்திருக்கிறது அறிந்திருக்கு, எங்களுடைய அசைவுகள் எங்களுடைய நடக்கைகள் அறிந்திருக்கு. தேவனே, எங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும்படியா எங்கள் வேண்டிய மன்னாவை தந்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இதனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட தங்கியிருப்பதாக. இந்த நாளிலே பகல் வேளையிலே முதல் முறையா ஒரு நாள் வேத தியான கூடுகையை நாம் வைக்க ஆண்டவர் உதவி செய்தார். மாதத்திலே 2வது புதன்கிழமை, ஒவ்வொரு மாதமும் 2வது புதன்கிழமை ஒரு நாள் வேத தியான கூடுகை நடைபெறும். இந்த நாளிலையும் சிறப்பாக நடைபெற்றது. அநேகர் வந்திருந்தாங்க. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். காலையில கிட்டத்தட்ட 10:05 ஆரம்பிக்கப்பட்டு சரியா மாலை 4:15 என்ன செய்தது, இந்த கூட்டம் நிறைவடைந்தது. 4 மணி நேரத்துக்கு மேல கர்த்தருடைய வார்த்தையை செய்தோம், கேட்டோம். அந்த நாள்ல உண்மையாவே ஆதியாகமத்திலிருந்து அநேக சத்தியங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய ரகசியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம் தியானிக்க ஆண்டு உதவி செய்தார். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நமக்கு 2வது புதன்கிழமை, கர்த்தருக்கு சித்தமான 2வது புதன்கிழமை ஒரு நாள் வேத தியான கூடுகை நடைபெறும். நான் உங்களை உற்சாகப்படுத்திருக்க சொல்றேன். வருகிற வாரத்துல எல்லாம் திருச்சபையின் திருச்சபை என்ன, திருச்சபையில எப்படிப்பட்ட அமைப்பு இருக்க வேண்டும், திருச்சபையானது எவ்விதமாக வேதத்தின் அடிப்படையில காணப்பட வேண்டும் என்கிற ஆழ்ந்த சத்தியங்கள் எல்லாம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியா இருக்கிறேன். இதனாலே ஆதி காலம் முதல் இருந்த ரகசியமும் திருச்சபையின் உருவாக்கமும் என்கிற கருப்பொருளிலே கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேல ஆண்டுடைய வார்த்தையிலே கேட்டோம். ஆதி காலம் முதல் இருந்த ரகசியம் என்ன, திருச்சபை எவ்விதமாக உருவாக்கப்படுகிறத நம்ம கேட்டோம். வருகிற நாட்களிலே அது சுத்தமானால் திருத்துவ தேவனை குறித்து, உண்மையிலே வேதம் முழுவதிலும் திருத்துவ தேவன் இருக்கிறாரா, திருத்துவ தேவனை குறித்து, திருச்சபையுடைய வளர்ச்சியை குறித்து, திருச்சபையில் இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து, இன்னும் பரிசுத்த ஆவியானவர் யார், பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் எவ்விதமாய் சபையிலே செயல்பட வேண்டும், ஆவியானவர், அந்நிய பாஷை, தசமபாகம், காணிக்கை, பலவிதமான காரியங்களை குறித்த சந்தேகங்கள் எல்லாம் அந்தந்த நாட்களிலே நடைபெறுகிற வேத தியான கூடுகையிலே தீர்க்கப்படும் என்பதை அன்போடு கூட நான் ஞாபகப்படுத்துகிறேன். தவறாம வந்து கலந்து கொண்டு வேதத்தின் அடிப்படையிலே இந்த விளக்கங்களை பெற்றுக்கொள்ள அன்போடு கூட நான் ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம் கேட்கிற இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமே ஆனால், சிலுவையில் மாடும் உலகமும் மாம்சமும் என்கிற இந்த தலைப்புல கர்த்தருடைய சத்தியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். சிலுவையில் மாடும் என்றால் மாண்டு போகும், சிலுவையில் மாடும் உலகமும் மாமிசமும் என்கிற இந்த தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த தலைப்புக்கு முகமுறையாக தான் இன்னைக்கு காலையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில நம்முடைய உலகம் அறையப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில நம்முடைய மாம்சமும் அறையப்பட்டிருக்கிறது என்பதை காலையில நான் முகமுறையை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அதை குறித்து ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை நான் சொல்லி, அதை தொடர்ந்து இதுல சொல்லப்பட்டிருக்கிற வேதாகமத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிற ஆழ்ந்த சத்தியங்களை நாம் படிப்போமாக. பொதுவா சாத்தான் உங்களையும் என்னையும் வீழ்த்துவதற்கு அவன் பயன்படுத்தக்கூடிய 2 யுக்திகள் உண்டு. அதாவது 2 விதமான ஆயுதங்கள் உண்டு. ஒன்று உலகம், இன்னொன்று மாம்சம். இதை தாண்டி அவனால என்ன செய்ய முடியாது, எந்த ரூபத்திலும் என்ன செய்ய வந்து சோதிக்க முடியாது. இதெல்லாமே இதுதான். உண்மையாவே ஒரு தேவ பிள்ளைய அவன் அசைக்கும்படி நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு மாம்சத்தை எழுப்புவோம், நமக்குள்ள இருக்கிற மாம்சத்தை எழுப்புவோம். இது உள்ளூர் போராட்டம் மாதிரி, இது ஒரு சிவில் வார். 2வது வெளியில உலகத்தை அவன் எழுப்புவான்.
இந்த ரெண்டு ஆயுதங்களை கொண்டுதான் அவனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா நம்மளை தாக்க முடியும் என்பதை நீங்கள் நானும் மறந்து போக வேண்டாம். சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாதுன்னு சொல்வது போல அவனுக்கு உண்டாயிருக்கிற அவனுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு சுவர் என்ன அப்படின்னா, ஒன்று மாம்சம், இன்னொன்று உலகம். நமக்கு ஒரு பெரிய ஒரு ஜெயம் என்னவென்றால், நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், வானத்தின் பூமியை படைத்த தேவன் இந்த பூமிக்கு மனுஷனா வந்து ஏதோ வெறுமனைய பாவங்களை மாத்திரம் மன்னித்து விட்டார் என்கிற வெளிச்சத்தை மாத்திரம் சொல்லல. வேதம் சொல்லுது, அவரோடு கூட நம்முடைய பழைய மனுஷன் பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, நிச்சயமாகவே நம்முடைய பழைய மனுஷன் பாவ சரீரம் கொண்ட பழைய மனுஷன் இந்த மாம்சம் சிலுவையில் மாண்டு போகிறது. அதனுடைய சிலுவை பற்றிய செய்தி நிச்சயமாகவே மாம்ச இச்சைகளுக்கு ஒரு முடிவு கட்டும். சிலுவை பற்றிய செய்தியை நான் வாசிக்க சிலுவை பற்றிய செய்தி நான் கேட்க விசுவாசிக்க சிலுவை பற்றிய செய்தியை நான் மூழ்கிவிட சிலுவை பற்றிய சத்தியத்திலேயே நான் நிலைத்திருக்க அது உண்மையாகவே என்னுடைய சொந்த மாம்சத்தை பூஜ்யம் என்று சொல்லி அது காண்பித்துக் கொடுக்கிறது. என்னுடைய சுயம் சார்ந்த வாழ்க்கைக்கு பூஜ்யத்தை கொடுக்கிறது நீங்கள் நானும் அன்றாட வாழ்க்கையில உணர்ந்து கொள்ள முடியும் சிலுவை பற்றிய உபதேசத்தினால். இரண்டாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், அதே காலையில் நான் பார்க்க உதவி செய்தார், அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறிந்திருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறிந்திருக்கிறேன் என்று கலாத்தியர் 6வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, உண்மையாகவே நம்முடைய உலகம் சார்ந்த வாழ்க்கை. சில சொல்லுவாங்க, ஏன் மாம்சத்தை கூட ஜெயிச்சலாம் போல இந்த உலகத்தில் நான் சிலதை பார்க்கறதுனால இவ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதுதான். மாம்சம் உலகத்தை இச்சிக்கிறதுனால, இன்னும் இந்த உலகத்துக்கு ஒத்தவேஷம் தரிக்கிறதுனால இந்த மாம்சமும் கெட்டு போகிறது, இந்த உலகத்தினால் இந்த மாம்சம் கரைபட்டு விடுகிறது. அதனால்தான் பரிசுத்த வேதம் அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறிந்திருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறிந்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் என்று சொல்றது போல நீங்க ரெண்டையுமே ஒரே சத்தியத்தை தான் உள்ள கொண்டு வர முடியும். சிலுவை பற்றிய உபதேசத்தினால், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இயேசுவினால் மாம்சமும் உலகமும் மாண்டு போகிறது என்பதை இன்னைக்கு நான் வேத வசனங்களின் அடிப்படையில இன்னொரு கோணத்துல நான் தெளிவுபட உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இப்ப நீங்க இதுக்கு தாண்டி நம்ம சோதிக்கப்படக்கூடிய யுக்திகள் ஏதாவது இருக்குதா? இதை தாண்டி உலகம் மாம்சம் இதை தாண்டி வேற ஏதாவது இருக்குதா? சமுத்திரத்தினால, ஆறு ஏரி குளம் இதனால நம்ம ஏதாவது சோதிக்கப்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்குதா? வேற ஒண்ணு இல்லை. இந்த உலகம் மாம்சம் இந்த ரெண்டையும் வைத்துதான் நம்ம எல்லாமே. இப்ப ஒரு எந்த செய்தி எடுத்துக்கங்களேன், இந்த தாழ்மையை குறித்து ஒரு செய்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவருடைய தாழ்மையை குறித்து பேசுகிறார். அப்ப எதை சார்ந்தது அப்படின்னா இந்த மாம்சம் சார்ந்தது. இந்த மாம்சம் எப்பவுமே ஆணவத்துக்கு தான் இடம் கொடுக்கும். இந்த ஆதாம் வந்து கீழ்ப்படிய மறுக்கும், இது அடங்க கூடாதுமா இருக்கு. அப்ப இந்த ஆதாம் வந்து என்ன செய்ய மாட்டான், அடங்கவே மாட்டான். ஆணவம், பெருமை, மேட்டிமை உண்டு. அப்போ தாழ்மையை குறித்து ஒரு செய்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக இந்த தாழ்மையின் செய்தி உங்களில் என்ன எதுக்கு நேரம் நடத்த வேண்டும்? சத்தமா சொல்லுங்க, சிலுவைக்கு நேரம் நடத்தணும். ஏன்னா ஒட்டுமொத்த பெருமையையும் சரிந்து கொள்ள பண்ணுகிற சிலுவை ஒன்று உண்டு. அதனால நம்முடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சை இருக்கு பார்த்தீங்களா, பெருமையை நிலைநாட்ட வேண்டும், நம்முடைய ஆணவத்தை நிலைநாட்ட வேண்டும், என்னுடைய கோபத்தை நிலைநாட்ட வேண்டும், என்னுடைய பொறாமையை நிலைநாட்ட வேண்டும், என்னுடைய இச்சையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ளே போராடி கொண்டிருக்கிற மாம்சத்தை தூளாக ஆக்கக்கூடிய, உயிரிழக்க செய்யக்கூடிய, வலுவிழக்க செய்யக்கூடிய, ஒட்டுமொத்தமா மாண்டு போக செய்கிற சிலுவை பற்றிய உபதேசத்துக்குள்ளே நீங்கள் நானும் வந்தே தீர வேண்டும். அதனால்தான் இன்னைக்கு மாம்சத்துல அந்த இச்சை, இந்த இச்சை, அப்படி ஒரு இச்சை, இப்படி ஒரு இச்சை, பண ஆசையிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி அந்த செய்தியா இருக்கட்டும், பொருளாசையை தவிர்ப்பது எப்படி அந்த செய்தியா இருக்கட்டும், நகை அணியலாமா அணியக்கூடாது அப்படிங்கிற விவாதமா இருக்கட்டும், நீங்க எந்த இது வந்தாலும் ஒண்ணு உலகம் அல்லது என்னது மாம்சம். இந்த ரெண்டையும் தும்சம் பண்ணக்கூடிய அல்லது ரெண்டு விதமான கோட்டையையும் தவிடுபொடியாக்கக்கூடிய ஒன்று இருக்கும் அப்படின்னு சொன்னா வேதத்தின் அடிப்படையில அது சிலுவை பற்றிய உபதேசங்கிறது வேதம் திட்டவட்டமாய் காண்பிக்கிறது.
இன்னைக்கு காலையில உண்மையில நீங்க பார்த்திருப்பீங்க. உண்மையாவே நான் சொல்றேன், யூடியூப்ல நீங்க வீட்டுல நானும் முழுமையா கேளுங்க. இடையில கேட்டீங்கன்னா எனக்கு என்னடா ஒன்னொன்னா பேசுற ஒரு மாதிரி தெரியுது. நீங்க முழுமையா கேட்டு பாருங்க, அது நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். இந்த செய்திக்கு நான் ஆதாரமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை சபையில தியானித்த அந்த சங்கீதத்தை நான் எடுத்து அதை வைத்து மட்டும் இல்ல, அதை தாண்டி அநேக வெளிச்சங்களை நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக 137ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சிலுவையில் மாண்டு போகும் உலகமும் மாம்சமும், சிலுவையில் மாண்டு போகும் உலகமும் மாம்சமும், அல்லது சிலுவையில் மாறும் உலகமும் மாம்சமும். இப்போ வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 137ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். இங்க மொத்தம் 9 வசனங்கள் இருக்கு. இதுதான் நம்ம கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு 3 நாளுக்கு முன்னால நம்ம அதிகமா தியானிக்க ஆண்டு உதவி செய்தார். உடனே அதே செய்தி நினைச்சிட வேண்டாம். இன்னும் நிறைய வெளிச்சங்களை இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்க என்ன எழுதப்பட்டிருக்கு நீங்க கவனிங்க, எவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருப்பாருங்க. இங்க சங்கீதம் 137ஆம் சங்கீதத்துல நாங்கள் பாபிலோன் ஆறுகள் அருகே அப்படின்னு சொல்லும் போது அங்க உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம் என்று சொல்லும் போது உங்க நினைவு வைத்துக் கொள்ளணும். இஸ்ரவேல் ஜனம் யூதா எங்க சிறைப்பட்டு போனது? பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனது. எகிப்தின் சிறையிருப்பானது, எகிப்தின் அடிமைத்தனமானது 430 வருஷம் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு பிற்பாடு அதாவது நியாயாதிபதியுடைய காலம், நியாயாதிபதியுடைய காலத்துக்கு பிறகு ராஜாவுடைய காலத்தினுடைய கடைசி பகுதியில தான் இஸ்ரவேல் அதாவது யூதா ஜனமானது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறது என்பதை நீங்கள் நான் நன்கு அறிவோம். 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரத்தில் இது குறித்த தெளிவான சத்தியங்கள் இருக்கு. 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரத்துல சபையானது பாபிலோனுக்கு எப்படி சிறைப்பட்டு போகிறது, நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜா எவ்விதமான யூதர்களை சிறைபிடித்துக் கொண்டு போனான் என்கிற சங்கதிகள் எல்லாம் 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரத்திலே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம அதுக்குள்ள போகல. இந்த சங்கீதம் 137 முதல் துவக்கத்தை பார்க்கும்போது சபை எங்கதான் இருக்கு? பாபிலோன்ல இருக்கு. அந்த பாபிலோன்ல இருந்து அவங்களுக்குள்ள ஒரு அங்கலாய்ப்பு இருந்துச்சு. அவங்களுக்குள்ள என்ன அங்கலாய்ப்பு இருந்தது அப்படின்னு சொன்னா, 2 விதமான காரியங்களுக்காக அவங்க அங்கலாய்த்தாங்க. ஒன்று எதுக்காக அங்கலாய்த்தாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க எதுக்காக அங்கலாய்த்தாங்கன்னா, அவங்க முதல்ல சொல்றாங்க 4ஆம் வசனத்துல சொல்லும்போது கர்த்தரின் பாட்டு அந்நிய தேசத்துக்கு நாங்கள் பாடுவது எப்படி, அவங்க பாட சொல்றாங்க, நாங்க எப்படி பாடுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அவங்க அங்கலாய்த்தது அது நீங்க பார்க்கும்போது 7ஆம் வசனத்தை கவனிப்பீர்கள் என்றால், கர்த்தாவே எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும், அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே அப்படின்னு சொல்லி. அப்போ பாபிலோன்ல இருந்து இந்த சபை என்ன சொல்றது தெரியுமா? ரெண்டு அழிவு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு என்ன அழிவு தெரியுமா? அது ஏதோமை நினைச்சுக்கங்க, ஏதோ எனக்கு விரோதமா எழும்புனானே, இந்த ஏதோமை நினைச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த சபை குமுறுகிறது. அதைத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம். 2வது 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம், பாபிலோன் குமாரத்தியே அப்படின்னு சொல்லி, பாழாய் போகிறவர்கள் எங்களுக்கு செய்வது உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான், உன் குழந்தைகளை பிடித்து களிமண் மோதிருக்கிறவன் பாக்கியவான். இப்ப 2வது யாருக்கு அழிவு வேணும்னு சொல்லி விரும்புறாங்க? முதல்ல ஏதோமுக்கு, 2வது பாபிலோனுக்கு. அப்ப யூதா ஜனம் என்பது யாக்கோபின் சந்ததி. அப்ப ஏதோம் என்பது யாருதான் குறிக்கு? சத்தமா சொல்லுங்க, மறந்துட்டீங்களா? ஆமா, மாம்சத்தை குறிக்கு. அவங்க உள்ள ஆழத்துக்குள்ள போயிட்டாங்க, மாம்சம்னே சொல்லிட்டாங்க. ஏசா ஆனா மாம்சம். ஏசா ஏதோம் யார்? ஏசா. இப்ப இதை குறித்து நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 36ஆவது அதிகாரம் 1ஆம் வசனமும் 8ஆம் வசனத்தையும் பார்க்கும்போது பைபிள் சொல்லுகிறது, ஏதோமின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிக்கும். அப்படிதானே? ஏதோமின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறுன்னு சொல்லிதான் ஆதியாகமம் 36ஆவது அதிகாரம் 1ஆம் வசனம் ஆரம்பிக்கு. 8ஆம் வசனத்தை ஒருத்தவங்க வாசிங்க. அதே அதிகாரம் 8ஆம் வசனம். சேயீர் மலையிலே ஏசா சேயீர் மலையிலே குடியேறினால், ஏசாவுக்கு இன்னும் பேரு ஏதோம் என்றும் பெயர். ஏதோம் என்னும் ஒரு பெயர் இருக்கு. அதனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஏதோம் என்கிற ஒரு பெயர் இருக்கு. அப்ப ஏசா தான் ஏதோம். ஏதோம் தான் யாரு? ஏசா. அப்ப ஏதோமை நினையும் சொல்லி யூதா கதறுகிறதுடைய காரியம் என்னன்னா, இந்த சொந்த ரத்தத்துல வந்தது. ஒரே கர்ப்பத்திலிருந்து வந்தவங்களா இல்லையா?
ஏதோவும் யூதாவும் எந்த கர்ப்பத்துல வந்தவங்க? ஒரே கர்ப்பத்துல வந்தவங்க தான். ஒரு விருத்தாய் பிள்ளைகள் தான், ஒரே ரத்தத்துல வந்தவங்க. அப்போ ஏசா யாக்கோபு, ஏசா யாக்கோபு. அப்போ இங்க யாக்கோபு எதுக்காக போராடுது? இப்ப ஏசா யாருக்குரியவன், எதற்குரியவன்ங்கிறது சண்டை நம்ம தியானித்தோம். ஆனாலும் கூட ஒரு சில விளக்கம் கொடுக்கிறேன். இந்த ஏசா மாம்சத்துக்குரியவன் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ரோமர் 9வது அதிகாரம் 10வது வசனம், 11வது வசனம், 12வது வசனம், 10, 11, 12 ஆகிய 3 வசனங்களை பார்க்கும்போது வேதம் என்ன சொல்லுகிறது? இதுவும் அல்லாமல் நம்முடைய தகப்பனாகிய நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபெக்கா கர்ப்பவதியான போது அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த மேல இருந்து, அதாவது எங்க இருந்துன்னா 8ஆம் வசனத்துல இருந்து நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 8ஆம் வசனத்துல இருந்து பார்த்தாலே ஆபிரகாமின் சந்ததியில் மாம்சமான ஒரு கூட்டம் எழும்புகிறது. அதுல விசேஷமா நீங்க 6ஆம் வசனத்துல இருந்து கவனிச்சீங்கன்னா, தேவ வசனம் அவமாய் போயிட்டு என்று சொல்லக்கூடாது. அவர்கள் இஸ்ரேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரேலர் அல்லவே சொல்லிட்டு சொல்றார். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே, ஈசாக்கின் இடத்தில் ஒரு சந்ததி விளங்கும் என்று அவர் சொல்லி இருக்கிறது. சொல்லிருக்கே இல்லையா? சொல்லிட்டு சொல்றாரு, அது எப்படி எனில் மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய, பாத்தீங்களா, மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததியில் எண்ணப்படுவார்கள் சொல்லும்போது, அது மாம்சத்தின்படி பிள்ளைகளான இஸ்மவேலோ ஏசாவோ பிள்ளைகள் கிடையாது, தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. அப்போ மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் ஒரு அடையாளத்தை வைக்கிறாரு. இது என்ன அப்படிங்கன்னா, இஸ்மவேலை குறித்து ஆபிரகாமின் சந்ததியில பார்க்கிறோம், ஏசாவை குறித்து யாருடைய சந்ததியில பார்க்கிறோம், ஏசாவை குறித்து யாருடைய சந்ததியில பார்க்கிறோம், இஸ்மவேலை குறித்து ஆபிரகாம் சந்ததியில பார்க்கிறோம், ஏசாவை குறித்து எந்த சந்ததியில பார்க்கிறோம், ஈசாக்கு சந்ததியில பார்க்கிறோம். அதனாலதான் அதை தொடர்ந்து எழுதும்போது ஆபிரகாமுக்கு சாராளுக்கு உண்டான அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை 9ஆம் வசனத்துல சொல்லிட்டு 10ஆம் வசனத்துல சொல்லும்போது கூடுதலான வெளிச்சத்தோடு சொல்றாரு, இதுவும் அல்லாமல், ஆமா, நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு ரெபெக்காள் என்னும் ரெபெக்காள் கர்ப்பவதி ஆகும்போது, பிள்ளைகள் நல்வினை தீவினை செய்யாமல் இருக்கும்போது அழைக்கிறவர்கள் தெரிந்து கொள்வதில் இருக்கும்படி அது நிலைநிற்க கொண்டார். அப்படி சொல்லிட்டுதான் அவர் 12ஆம் வசனத்துல மூத்தவன் இளைவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவர்களுடைய சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்றார். அப்ப அதுல லிஸ்ட்ல என்ன வருதுன்னு கவனிச்சீங்கன்னா, மாம்சத்தின்படி பிறக்கிறவன் வேறு, வாக்குத்தத்தின்படி பிறக்கிறவன் வேறு. நமக்கு எல்லாருக்கும் தெரியுது சத்தியங்கள் கலாத்திய 4ஆம் அதிகாரத்துல வரும்போது, மாம்சத்தின்படி பிறந்தவன் இஸ்மவேல், ஆவியின்படி பிறந்தவன் ஈசாக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இதே போலதான் ஈசாக்குடைய சந்ததியில் யாக்கோபு ஈசா வருகிறார்கள். அப்போ சங்கீதம் 137ஆம் சங்கீதத்துல ஏதோ வேற நீங்க நினைக்கணும், அவன் என்ன செய்தான் பாருங்கன்னு சொல்லி தேவனுக்கு 2 கூட்டத்தை இவங்க நினைப்பூட்டுறாங்க. ஒண்ணு நல்லா நினைச்சுக்கங்க, பாபிலோன்ல சிறைப்பட்டு போன சபை இப்ப எதற்காக அந்த லாய்க்கு அப்படிங்கிறத நீங்க கவனிக்கணும். எதுக்காக அந்த லாய்க்கு? டிவி வேணும், ஏசி வேணும்னு சொல்லி அங்க லாய்க்குதா? இல்ல, நீங்க இதை விலகி கொள்ளணும். சிறைபிடிக்கப்பட்டு போன சபை இப்ப எதுக்காக அங்க லாய்க்கு அப்படின்னா, 2 கூட்டத்துக்கு சேதம் உண்டாகணும். 2 கூட்டத்தை 2 கூட்டத்துன்னு சொல்றாங்க. வேற எங்க பேசுறாங்க பாருங்க. இவங்க பேசுற முகாந்திரம் எல்லாம் 137 சங்கீதம் 9 வசனங்கள் தான். 2 கூட்டத்தை தான் அவங்க சொல்றாங்க. 2 கூட்டம் சொல்லும் போது வேதம் முழுசும் நீங்க பார்க்க முடியும். இந்த ரெண்டு தான் போராடிக்கிட்டு இருக்கும். இந்த பாபிலோன் என்பது என்ன தெரியுமா? பாபிலோன் என்பது உலகத்துக்கு அடையாளம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். வெளிப்படுத்த 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல போட்டிருக்கு, எனக்கு மகா பாபிலோன், நம்ம ரகசியம் மகா பாபிலோன், தேசிகளுக்கும் வைசித்தனத்துக்கும் சகல விதமான அருவருப்புகளுக்கும் தாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அது பாபிலோன் எதுக்கு அடையாளமா இருக்கு? இந்த பூமியில் உள்ள சகல அருவருப்புகளுக்கும் தாய்னா அவன் இந்த பாபிலோன் எதுக்கு அடையாளமா இருக்கு? உலகம். ஏதோ ஒரே ரத்தத்துல வந்ததுனால இவன் யாரை பிடிக்கும்? பைபிளே இப்படின்னு சொல்லுவாங்க, எதின்படி பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தவன். அது நல்லா கவனிச்சுக்கங்க, இந்த உலகத்துல இந்த 2 காரியங்களும் ஜெயிக்கலாம். அதான் அந்த சபை அங்க நயிக்கிறது. ஏதோமே அவர் கை வைக்கணும், பாபிலோன் அவர் கை வைக்கும்படியால் அது போராடுது. இதைத்தான் நீங்க வேதத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதி நாட்கள்ல நெகேமியா நாட்கள்ல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நெகேமியா நாட்கள் இப்ப நான் கொஞ்சம் அப்படி மேலோட்டம் அப்படிங்க ஒவ்வொன்றா நீங்க அப்படி பார்த்துட்டே வாங்க. நெகேமியா நாட்கள்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ சபை எழும்புகிற சமயம், அலங்கம் கட்டி எழுப்பப்பட்ட சமயத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 3ஆவது அதிகாரம் 4ஆவது அதிகாரத்துல சன்பல்லாத்து, தொபியா, அரபியர் இவங்களுடைய டார்ச்சர் அப்படியே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
இது எங்க இருந்து வருதுன்னா இது உலகம். சன்பல்லத்து, தொபியா இவங்க எல்லாம் அந்த உலகத்துக்குரியவங்க. இந்த உலகம் அவங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. ஆனா 5வது அதிகாரம் 1 வசனத்தை வாசித்தீங்கன்னா சகோதரருக்குள்ள ஒரு கூக்குரல் உண்டாகுது. இது பொதுவா நம்ம அறிய வேண்டிய பகுதி. இப்ப நீங்க நெகேமியாவின் புஸ்தகம், எஸ்ராவின் புஸ்தகத்தை எடுத்து நெகேமியா தான், நெகேமியா 4வது அதிகாரத்துல சன்பல்லத்து, தொபியா இவர்களுடைய விஷயங்களை படிக்கிறோம். நெகேமியா 4வது அதிகாரத்துல சன்பல்லத்து, தொபியா வெளியிலிருந்து சத்துருக்கள் போராடுறாங்க. வெளியிலிருந்து வந்த சத்துருக்கள். இவன் பாருங்க 5வது அதிகாரம் பாருங்க, முதல் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நெகேமியா 5:1 வாசிக்கிறேன். ஜனங்களுக்குள் அநேகரும் அவர்களுடைய ஸ்திரீகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேல் முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிடுச்சு. இப்ப இங்க 5வது அதிகாரத்துல என்ன பிரச்சனை கேட்டா, உள்ளூர் போராட்டம். இந்த சொந்த வீட்டுல பிரச்சனை இருக்கு. நம்முடைய சொந்த வீட்டுல பிரச்சனை என்ன? மாம்சம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதம். அப்படி பைபிள் இருக்கு. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஒன்றை இச்சிக்கிறது. நாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவர்கள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது என்று சொல்லிதான் கலாத்தியர் 5வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களில் நீங்கள் நானும் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ இங்க என்ன பண்ணது பாருங்க, நெகேமியா 4வது அதிகாரத்துல வெளியிலிருந்து தாக்குதல் வருது. சன்பல்லத்து, தொபியா, அரபியர் அப்படின்னு சொல்லப்படுற வெளியிலிருந்து தாக்குதல், உலகத்திலிருந்து வரக்கூடியது. 5வது அதிகாரம் 1 வசனத்துல பாருங்க, பைபிள் என்ன சொல்றது பாத்தீங்களா? ஜனங்களுக்குள். எந்த ஜனங்களுக்குள்? எந்த ஜனங்களுக்குள்? யூத ஜனங்களுக்குள், இஸ்ரேல் ஜனங்களுக்குள். ஜனங்களுக்குள் அநேகரும் அவனுடைய ஸ்திரீகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேல், யூதராகிய தங்கள் சகோதரர் மேல் முறையிடுகிற உள்ள போராட்டம் வருது. இதெல்லாம் எதுக்காக ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாருன்னா, நெகேமியா காலத்துல மட்டும் இல்ல, எல்லா காலத்திலையும் கவனிச்சீங்கன்னா இந்த 2 யுக்திகளை கொண்டுதான் சத்துரு போராடுவான். ஒண்ணு எங்கன்னா வெளியில இருந்து, இந்த சரீரத்துக்கு புறம்பு இருந்து, உலகத்திலிருந்து வரும். இல்லைன்னா எங்க வரும்? இதுல இருந்து வரும். அதனாலதான் பாருங்க, சத்துருவான் என்ன செய்யுது அப்படின்னா, இயேசுவானிட்ட வரும்போது எப்படி வரான் தெரியுமா? முதல் 2 நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த சரீரத்தை குறித்து இருக்கும். உங்க பசிக்கு சாப்பிடணும்ல, கல்விகள் என்ன செய்யுங்க? அப்பமா மாற்றுங்க. 3 சோதனை 2 நீங்க பிரிக்க முடியும். ஒண்ணு இந்த சரீரத்துக்கானது, இன்னொன்னு இந்த உலகத்துக்கானது. இந்த 2மே சேர்ந்துதான் வரும். நான் இல்ல, நான் மறுக்கல. முதல்ல எதை காமிக்காம தெரியுமா? உங்களுடைய சரீரம் இப்ப பட்னியா கிடக்க கூடாது. உங்க சரீரம் இவ்வளவு கஷ்டப்படுது, 40 நாள் சாப்பிடாம இருந்திருக்கீங்கள, இந்த கல்விகளை அப்பமா மாத்துங்க. அவருக்கு பசி உண்டாயிட்டு அப்பொழுது சோதனைக்காரன் இடத்துல வந்து, நீ தேவனுடைய குமாரன், இந்த கல்விகள் அப்பங்களாக முடிச்சு கட்டளை சொல்லும் அப்படின்னு சொல்றான். எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல, லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. 2வது சோதனை என்ன? இங்க இருந்து தாழ குதியும், உங்க சரீரம் பாதுகாக்கப்படும். அவர் தம்முடைய குறித்து தம்முடைய தூரங்களுக்கு கட்டளையிடுவா. அவர்கள் தங்கள் கைகளில் நினைச்சுவார்கள், ஏந்தி கொண்டு போவார்கள். நம்முடைய சரீரத்துக்கு சேதம் வராது, நம்முடைய மாம்சம் அதுக்கு சேதம் வராது. இது மாம்சம் சம்பந்தமானது. 2வது பாருங்க, இதுக்கு மயங்க முடியல, அப்புறம் அவனுக்கு கிளிக் ஆகுது. என்ன வருதுன்னா, என்ன செய்யலாம்? அவர் அடுத்து உலகத்தை வச்சு அடிக்க பார்ப்போம். அவர் 3வது சோதனையில உலகத்தையும், உலகத்தில் உள்ள சகல ராஜ்யங்களையும் அவர்களுடைய மகிமையையும் 1 நிமிஷத்துல அவருக்கு காண்பித்து, லூக்கா அவ்வளவு அழகா இருக்கு. 1 நிமிஷத்துல அவருக்கு காண்பித்தாங்க. ஒரே நிமிஷத்துல உலகத்தையும் அதனுடைய, பணிந்து கொண்டு, என்னை பணிந்து கொண்டா இவங்க எல்லாம் புக்கு கொடுக்கிறேன், எனக்கு இஷ்டமானவனுக்கு இவங்க எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்றான். அப்ப 2 சோதனை கவனிச்சு பாருங்க. ஒண்ணு அவருடைய சரீரத்துல, சரீரத்தை குறித்த காரியம். சரீரத்தை குறித்து சாத்தானும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ரொம்ப கவலைப்படுறாங்கன்னு மெலிஞ்சிட்டீங்க, எத்தனை உங்களுக்கு சுகத்தை தரணும் அப்படின்னு இல்லைங்க. இது என்ன போராட்டம்? தேவனை நீங்க அறிய தேவ சமூகத்துல காத்திருக்க. சில நல்லா சாப்பிடுவாங்க ஆனா ஒளியாம இருப்பாங்க, குறைவா சாப்பிடுவாங்க ஆனா குண்டா இருப்பாங்க. எதுக்கு? ஒழுங்கா நம்ம இருப்போம், அவ்வளவுதான். சரீரத்துக்கான காரியங்களே யோசிக்காங்க. அதான் வந்து கேட்கிறேன், எண்ணத்தை குசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் சொல்லி அந்த ஜீவனுக்காக, உலகத்துக்கு என்ன கவலைப்படுறீங்க கேட்கிற. லௌகீக துக்கமா மரணத்தை உண்டாகுமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2 Corinthians 7வது அதிகாரம் 10ஆம் வசனம், 2 Corinthians 7வது அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் மனம் திரும்புவதற்கு ஏதுவான ரட்சிப்பை, மனம் திரும்புதல் உண்டாக்குறது.
ரட்சிப்புக்கு மனதுக்கு உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குறதுன்னு சொல்லி 2 Corinthians 7வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாக்குறோம். சத்துரு கொண்டு வர்ற அந்த யுக்தியை கவனிச்சு பாருங்க. இந்த ரெண்டும் தாங்க. இன்னும் என்ன தெரியுமா, நீங்க ஆதாம் ஏவாள்கிட்டே பாருங்க, இயேசு கிறிஸ்துவையும் மட்டும் இல்ல, ஆதாம் ஏவாள்கிட்ட பாருங்க. இப்ப ஏவாள்கிட்ட எப்படி என்னத்தை உள்ள கொண்டு வர அப்படின்னா, அந்த வெளிச்சம் புசிப்புக்கு நல்லது. எது புசிக்கும்? மூக்கா நாக்கா? எது புசிக்கும்? வாய், நாக்குதான். நாக்குதான் ருசித்து மாம்சம். புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பம் கண்ணு. இந்த 2 மாம்சத்தை குறிக்கி. புத்தியை தெளிவிக்கிறது இச்சிக்கப்படத்தை குறிச்சா என்ன புத்தி வரப்போகுது? நீங்க சாப்பிட்டா யாருமே இருக்கலாம், தேவனுக்குள்ள. அப்ப இந்த உலகத்துல எப்படி இருக்கலாம்னா, அப்படி இப்ப வரலாம், அப்படி பறந்து போகலாம், அவரை மாதிரி அப்படியே அங்கேயும் மறைஞ்சு போகலாம். ஏன்னா உலகத்துல உனக்கு ஒரு கனம் இருக்குல்ல, தேவனை போல ஆயிடலாம். நீங்க யாருமே இருக்கலாம், தேவனை போல ஆயிடலாம்பா. அவர் உலகி வர்றாரு, நீங்க உலகத்துல பல இடங்கள் அப்படி போகலாம், உனக்கு ஒரு மேன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல ஒரு மேன்மை காமிச்சு கொடுக்கலாம். யோசிச்சு பாருங்க, இது எல்லாமே ஆதியில அவன் பண்ற காரியங்கள். அப்போ இதை மூணு நீங்க கவனிச்சு பாருங்க, 2ஐயும் கவனிச்சு பாருங்க. ஒண்ணு உலகம், ஒண்ணு மாம்சம். அப்ப நெகமை நாட்கள் இதான் நடக்கு. சொந்த ரத்தம் இது போராடுது. இந்த மாம்சம் இருக்கு பாருங்க, இதோட போராட்டம் இருக்கு. இந்த சொந்த ரத்தம் போராடுது. இன்னொன்னு இப்ப நம்ம சொல்லுவோம், வானமண்டல பொல்லாத ஆவிகளோடு போராட்டம் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஆமா, உண்மைதான். அவன் இப்படிதான் போராடுறான். திடீர்னு வந்து அப்படி ரெக்கையை விரிச்சிட்டு வந்து அப்படி வந்து நின்று அப்படி இந்த இது மோட்ச பயணத்துல வந்து, மோட்ச பயணத்துல எதுக்கு வழி போட்டிருக்காங்க, மோட்ச பயணத்துல இப்ப காமிக்கல போட்டிருக்காங்க. என்ன, ஒரு ஆயுதங்கள் எல்லாம் தரிச்சு ஒரு வாழை போட்டு நிப்பான், திரும்ப தான் அவன் ரெக்கை வந்து நிப்பான். அது காரியம் டைரக்டா வர்றது இல்லை. டைரக்டா வந்தது நம்மளுடைய மாம்சத்தை என்னைக்கு தூக்கி போயிருப்பான். அவனுக்கு அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. அவங்க யாருனாலும் எதுவும் செய்யலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்தா நம்மளால இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. பிசாசுக்கு இடம் கூடாமல் இருங்கன்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன இருக்கும்? அவன் டைரக்டா வந்து அவன் சுயாதீனத்தை அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கணும்னு அவன் டக்குன்னு எல்லாரும் வந்து பிடிக்கலாம் முடியாது. நம்ம இடம் கொடுத்ததான் பிடிப்பான். எப்படி இடம் கொடுக்கிறது? உலகத்துக்குள்ள போறது, மாம்சத்தினால கரைப்பட இடம் கொடுக்கிறது, இது ஏதாவது ஒரு வகையில் இடம் கொடுத்தா பிடிச்சுக்குவான். அவ்வளவு வந்து நம்ம என்ன சொல்லணும், வீழ்த்த பார்ப்பான். அவன் பிசாசுக்கு இடம் கூடாமல் இருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல என்ன சொல்றதுக்கு கீழே என்ன சொல்றான்னு கவனிச்சா தெரியும். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, இந்த காரியங்கள்லாம் கவனிச்சு அதுக்கப்புறம் பிசாசுக்கு இடம் கூடாமல் இருக்குன்னு சொல்லி எரேசு 4வது அதிகாரத்தில் நீங்க பார்க்க முடியும். அது 27, 28, 29, 30 ஆகிய வசனங்கள் எல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. பிசாசுக்கு இடம் கூடாமல் இருங்கள் என்று வேதம் சொல்லுது. அப்ப இந்த நெகேமியா புஸ்தகத்துல நம்ம என்ன படிக்கணும், விசேஷமா ஒட்டுமொத்தமா இவங்களை தரவா படிக்கணும் அப்படிங்கன்னா, தேவனுக்காக வைராக்கியமா எழும்புகிற கூட்டத்தை சரிக்க, அது கீழே விழுந்து போக செய்ய அவன் பயன்படுத்தி 2 யுக்திகள் என்ன தெரியுமா? ஒண்ணு, உலகத்திலிருந்து ஆட்களை கொண்டு வர்றான், இல்லைன்னா உள்ள சொந்த ரத்தத்துல போராடுறான். அவர் 2 ஆண்டு காமிச்சு கொடுக்குறாரு. இவங்க பாருங்க, மாம்சம் போராடுறது பாருங்க, சொந்த ரத்தம் யூதருக்குள்ள வாக்குவாதம் உண்டாயிட்டு. அதுக்கு பழைய உடன்படிக்கையில மட்டும் இல்ல, புது உடன்படிக்கைக்குள்ள வந்தாலும் சரி, அங்கேயும் அவனுடைய சதி வேலையை பாருங்க, சதி திட்டத்தை பாருங்க. நீங்க அதாவது அப்போஸ்தலர் கண்டுபிடிகள் 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்தை பார்த்தா, 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்தை பார்த்தா, பிரதான ஆசாரியர், வேதபாரகர், பரிசேயர், அப்புறம் இவங்க எல்லாம் வந்து நிக்கிறாங்க. 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்துல இது உலகத்துல இருந்து வர்ற போராட்டம். 6வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. 6வது அதிகாரம் முதல் வசனம். சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய், இந்த கிரேக்கரானவர்கள் எபிரேயர்கள் இவங்க 2 பேருமே எங்கதான் இருக்காங்க சொல்லுங்களேன்? எங்கதான் இருக்காங்க? சபைக்குள்ளதான் இருக்காங்க. அப்ப 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்துல உலகத்தை மேற்கொண்டவங்க தேவனுக்காக நிற்போம், தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்பதை நீங்களே நிதானித்து பாருங்கள் என்று சொன்ன பேதுரு சவால் விட்டாங்க. 4வது அதிகாரத்துல அவங்க ஏறுவதை பயமுறுத்தலாம் கண்டு பயப்படல. ஏறுவதை பயமுறுத்தல ஜெபத்துல வச்சாங்க இல்லையா? ஜெபத்தை வச்சு போய்கிட்டே இருக்காங்க. இது எதுவுமே அஞ்சல, எதுக்குமே அஞ்சல. எல்லாத்தையும் ஜெயிச்சாங்களா இல்லையா? பயந்து ஓடி குறுகி போயிட்டாங்களா? அப்ப உலகத்தை ஜெயித்தாங்க, இப்போ மாம்சத்தை ஜெயிக்கிறாங்க. உள்ள
ஒரு போராட்டம் வருது. அதுதான் நமக்கு கவனமா இருக்கணும். இப்போ அதான் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, வெளியில உள்ள உலகத்திலிருந்து வருது, இப்ப சொந்த இதுக்குள்ள வருது. ஏன்னா ஒரே சரீரத்துக்குள்ளானவர்கள், நீங்க அதான் பார்க்கணும், ஒரே சரீரத்துக்குள்ளானவர்கள் இருதரத்தாரையும் ஒன்றாக்கி, கிரேக்கரு எபிரேயருங்கிற வார்த்தை இருக்கு, ஆனா கிரேக்கரு எபிரேயர் ஒன்றை கொண்டு வந்தாரு. ஆனா உள்ள வந்து என்ன செய்யுதுன்னா மாம்சத்துல போராட்டம். என்னன்னா இது ஊழியக்காரங்க ஜாதி பார்த்து பேசுறாங்க இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதான் இங்க பாருங்க, கிரேக்கருக்கும் எபிரேயருக்கு ஆக மாட்டேங்குது. ஏன்னா யூதர்களும் கிரேக்கர் வேற, ஜாதி வித்தியாசமே கிடையாது, சபைங்களுக்கு ஜாதி வித்தியாசமே கிடையாது. நீங்க யார் எவ்வளவு இருந்தாலும் வந்தாலும் சரி, கூர்ணம் வந்தாலும் சரி, குறைஞ்சம் வந்தாலும் சரிதான், யாவரும் சமமாகவே பார்க்கப்படுவார்கள். அதுல அவங்க கூடினவங்க அதெல்லாம் கிடையாது, இவங்க குறைஞ்சவங்க அடிமட்டத்துல அதெல்லாம் கிடையாது. முடியாதவங்களுக்கும் சேர் போட்டிருக்கோம், முடியாதவங்க சேர்ல கொஞ்சம் பெரியவங்க உட்காரணுங்கிறது தான் போட்டிருக்கோம், பெரியவங்க உட்கார்ந்துக்கணும், வசதி கெட்டு உட்காரதான் போட்டிருக்கோம். அது கூடினவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. ஏன்னா சபை என்பது எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கணும், அதுக்குதான் ஏற்படுத்தப்பட்டது. அப்போ இதுல என்ன வெளிச்சம் அப்படின்னு சொன்னா, நீங்க பாருங்க நெகமியாக்கள் போல அப்போஸ்தலர்கள் நடந்து பாருங்க. அப்ப நம்ம தான் இது விளங்கி கொள்ளணும். இதே போலதான் சவுலுடைய தாவீதுடைய வாழ்க்கை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு முதல்ல யாரு வர்றாங்கன்னா சவுல் சத்ரு எழுதி வருவார். சவுல் வந்துகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பாருங்க அப்சலோம் எழும்புவார். இது எல்லாமே நீங்க கவனிச்சு பாருங்க, ஒண்ணு உலகம், இன்னொன்னு மாம்சம். இது முதல்ல உலகம், சவுல் வேற. அதுக்காக இவங்க எல்லாம் ஒரே கோத்திரத்துல தான் வருவாங்க, 12 யாக்கோபின் சந்ததிக்கு தான் வருவாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அப்சலோம் சொந்த ரத்தம், அவனுடைய சொந்த ரத்தம், இப்ப அவனுடைய சொந்த மாம்சம் அவனுக்கு விரோதம் எழுவி நிக்கி. முதல்ல எதை ஜெயிச்சு வந்தாருன்னா சவுல ஜெயிச்சு வர்றாரு, தனக்கு வெளியில ஜெயித்து வர்றாரு, ஜெயித்து 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 ஒவ்வொரு பொழுதாக ஜெயம் கொண்டு வர்றாரு. அதுக்கு பிறகு அப்சலோமை ஜெயிக்க வேண்டியது இருந்தது. எதுக்காக இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா பெரியமானவர்களே, இவ்விதமாகதான் நீங்கள் நானும் உலகத்தையும் மாம்சத்தையும் இன்றைக்கும் நாம் எதிர்த்து அதோடு போராடி அதுல ஜெயம் காண வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப இன்னைக்கு எந்த சூழ்நிலையிலையும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, மாம்சத்துக்கோ உலகத்துக்கோ இடம் கொடுத்து தேவனை விட்டு வழிவிலக கூடாது என்பதற்காக தான் ஆண்டு இந்த சத்தியங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்ப மாம்சமோ உலகமோ நம்மை தேவனை விட்டு பிரித்து விடக்கூடாது. அதனால்தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், இந்த மாம்சத்தையும் உலகத்தையும் சுக்கு நூறா உடைத்து எறிவதற்காகத்தான், நான் நம்ம பாஷையில சொல்றேன், சுக்கு நூறா உடைத்து எறிவதற்காக தான் இந்த மாம்சத்தையும் உலகத்தையும் சிலுவையில் மாண்டு போக பண்ணுகிறார். அதனால்தான் பிரியமானவர்களே, சிலுவை பற்றிய செய்தியை உபதேசத்தை நாங்க மேன்மை பாராட்டிக்கிட்டே இருக்கோம். எங்களே இல்ல, சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் மேன்மை பாராட்டினார், பரிசுத்தாவியாகிய தேவன் மேன்மை பாராட்டினார், பிதாவாகிய தேவன் மேன்மை பாராட்டுகிறார், பரிசுத்தாவியாகிய தேவன் மேன்மை பாராட்டுகிறார், நாமும் மேன்மை பாராட்டுகிறோம். ஒரு சிலர் நினைப்பாங்க இது அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, இதுதானே. இன்னைக்கு நம்ம மாம்சத்தையும் உலகத்தையும் ஜெயிக்க சிலுவை பற்றி உபதேசத்துக்கு வரணும், நாளைக்கு பைபிள மாத்திரவா, பைபிள மாத்திட்டு உலகத்தையும் மாம்சத்தையும் ஜெயிக்க வேற என்ன, வேற யாரா பலியாயிருவாங்கன்னு, வேற யாராவது சிலுவைக்கு ஒப்பு கொடுத்துருவாரா தேவன்? வானத்துல இருந்து காபிரி யுத்தத்தின மனுஷனை அனுப்பி, அது மிக யுத்தத்தினக்கு மனுஷனை அனுப்பி அப்படிதான் இருக்கான்னு சொல்லுங்க. இனி 20,000 வருஷம் இந்த பூமி இருக்க போற இருந்தாலும் இப்படி இருக்காது. ஒருவேளை இன்னும் 20,000 வருஷம் இந்த பூமி இருக்க போனாலும் இந்த வேதத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், மாற்றவே மாட்டார். அதனாலதான் நீங்க ஒவ்வொரு பகுதியிலுமே நீங்க வேதத்தை கவனிச்சுட்டே வாங்க. அப்ப இது எல்லாத்தையும் மாண்டு போக பண்ணணும்னா சிலுவைக்கு வர வேண்டும் என்கிற சத்தியத்தை தான் வேதம் ஆதியிலிருந்து அந்த மட்டும் இதைத்தான் தெரிவிக்கிறது. காலையில் எவ்வளவு பார்த்தோம், எங்க தோணாலும் கிறிஸ்துவின் சிலுவைதான் இருக்கு. இவங்க எல்லாம் இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த கம்பியை தான் நினைக்க வேண்டியது இருக்கு. இந்த ஒவ்வொரு போலையா வச்சுக்கிட்டோம். போல், இந்த முதல் போல் சிருஷ்டிப்பு, இரண்டாவது போல் எனது ஆதாம் ஏவாள், அடுத்த போல் ஆபேல், அதுக்கடுத்த போல் நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, ஒவ்வொன்னா எடுத்தா ஒவ்வொன்னையும் அடியில தோண்ட சிலுவை வருது. சரி, அதை தோண்டினா அந்த தோண்டினா அங்கேயும் சிலுவை தான் இருக்கு, அப்புறம் அங்கிட்டு தோண்டினா அங்கேயும் ஒரு சிலுவை தான் இருக்கு. என்ன இது ஒவ்வொன்னையும் தோண்ட ரகசியம் என்னதான் வெளிப்படுத்தப்படுதுன்னா சிலுவை 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 சிலுவை. அப்ப ஆபிரகாம குறித்து நம்ம நினைச்சோம், பேசதான் செய்யறோம், அங்கேயும் என்னதான் இருக்கு, சிலுவை தான் இருக்கு. இன்னைக்கு தரவ பார்த்தோம் எவ்வளவு காரியங்கள். எனக்கு உண்மையிலே எனக்கு எழுதி வச்சு பேச ஓடாது.
எனக்கு என்னன்னா, எனக்கு வேற ஒண்ணும் இல்லை. எனக்கு பதட்டம் ஒண்ணு சொன்னா என்ன அப்படின்னா, எக்கச்சக்கமா இருக்கு. எதை கோவிய கொண்டு வரணும் எனக்கு தெரியல. கொகிரண்டா கொண்டு வரணும் இல்ல. ஆண்டு உணர்த்துறதெல்லாம் பேசிட்டே வந்துட்டோம். கர்த்தருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். ஆனா பிரியமானவர்களே, நம்ம சற்றாகிலும் இந்த சத்தியத்துக்கு விளைகிறவன் பிரியமானவர்களே. அதனால எனக்கு யாராவது பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி அப்படின்னு சொல்லி தானியேலை குறித்து இன்னும் 2 பாயிண்ட், யோசேப்பு ரெண்டு பாயிண்ட சொல்லிட்டு, அப்ப இவரு பரிசுத்தமா வாழ்ந்து கூட எத்தனை பேர் பரிசுத்தமா வாழ ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி சத்தமாவோ அதுக்கு சத்த குறைவாவோ செய்தி கொடுத்து முடிச்சுட்டாங்க. சில சத்தமா பேசுவாங்க, தானியேலை போல நீ தீர்மானி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் தானியேலை போல தீர்மானித்து விட்டேன், என்னால மேற்கொள்ள முடியல அப்படின்னு அமைதியே நிக்க வேண்டியது. மலைவெல்லாம் இந்த சிலர் கூட்டம் முடிஞ்சு கேட்பாங்க என்ன செய்யுது. உடனே 2 வசனத்தை சொல்லி கொடுப்பேன். என்னன்னா, ரோமர் 6, 10 மற்றும் 11. அவ்வளவுதான்ப்பா. இந்த 10, 11 பார்த்துக்க. அவர் மரித்தது பாவத்திற்கு என்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். அடுத்த வசனத்தையும் பார்த்துக்க. 11ஆவது வசனம். 10ஆம் வசனத்துல அவரை பத்தி போட்டிருக்கு. 11ஆம் வசனத்துல பார்த்துக்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் போட்டிருக்கு. நீ இந்த எண்ணத்தோடையே வாழ்ந்துரு. பாவத்துக்கு மறிச்சிட்டேன், தேவனுக்கு பிழைச்சிருக்கிறேன். அப்ப இந்த மரணத்தையும் உயிர்த்தலின் சாயலை நீ இருக்கும்படி பைபிள் சொல்லுது. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த கிறிஸ்து நமக்குள்ள இருந்தால், பைபிள் எவ்வளவு அழகா இருக்கு. ரோமர் 6 கூட, ரோமர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கூட போட்டிருக்கு. கிறிஸ்து உங்களில் இருந்தால் உங்கள் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாய் டெட் ஆயிரும். சரீரம் பாவத்து நிமித்தம் டெட் மரித்ததாயும், ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அப்ப ஒரு பக்கம் மரணம், இன்னொரு பக்கம் ஜீவன். அப்ப ஒரு பக்கம் மரணம், அவருடைய மரணம் ஒன்றுக்கு மரணத்தை உண்டாக்கிறது, அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய ஜீவன் இன்னொன்றுக்கு ஜீவனை கொண்டு வருது. அப்போ என்னுடைய மாம்ச சரீரமாகிய இந்த ஆதாமுக்கு மரணத்தையும், கிறிஸ்துவின் மரணம் அவனுக்கு மரணத்தையும், ஆதாமுக்கு மரணத்தையும் அவருடைய சாயலில் பிழைத்திருக்கும்படியும் செய்கிறது. அப்ப இந்த சத்தியத்துக்குள்ள வாழணும். அதனாலதான் நீங்க யோபு குறித்து வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபுடைய சோதனைகள் எல்லாருக்கும் தெரியாத அந்த புத்தகத்துக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. அவன் யோபுக்கு 2 சோதனைகள் வருது. முதல் சோதனை என்ன? அவன் உலகத்தை நேசிக்கிறான். உலகத்துல அவனுக்கு கிடைச்ச உலக பிரகாரமான உலக பொருட்கள், உலக ஆஸ்திகள் எதை பிடித்துக்கொள்ள போறானா, உண்மை பிடிச்சுக்கிறானா பாத்துக்கிறோம். நீர் வேணுமா தேவனே, நீர் வேணுமா, உலகம் வேணுமா பாத்துருவோமா? முதல் சவால், அதுல யோபு ஜெயிச்சிட்டாரு. உலகம் காலி ஆயிடுச்சு. ரெண்டாவது சோதனை என்ன? இந்த மாம்சம். இப்ப இந்த மாம்சத்துல கை வைக்கிறேன். முதல்ல எதுல கை வைப்பேன் சொல்றீங்க? உலகத்துல கை வைக்கிறேன். நீர் வேணுமா, உலகம் வேணுமா அவன் சொல்லணும். ரெண்டாவது எதுல கை வைக்க போற? இதுல. மூணாவது எதுல கை வைக்க போற? மூணாவது இல்ல. அதுக்கப்புறம் அந்த லைன்ல அப்படி போய்கிட்டே இருப்பான். எப்படா யோபு செக்குவான், உலகத்துக்கு தான் நினைச்சிருவானா, ஓட்ட சொரியும் போதாவது ஏதாவது நினைப்பானா, ஏதாவது வேற ஏதாவது. இந்த 2 தான். அப்புறம் வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் இந்த பாதையில போய்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. இந்த பாதையிலேயே நடக்க வேண்டியது இருக்கு. உலகத்தை வெறுத்தாச்சு, மாம்சத்தை வெறுத்தாச்சு, இந்த பாதையிலேயே போக வேண்டியது இருக்கு. யோபு ஒரு சிறந்த சீஷன் அப்படின்னு நம்மளால ஆழ்நாட்டில் செய்து கொடுத்துருக்கேன். எதுக்கு சொல்றேன்னா, இந்த யோபு புஸ்தகம் தான் வேதாகமத்திலேயே முதல் புஸ்தகம். நமக்கு கொடுக்கப்பட்ட புஸ்தகம் தான் ஆதியாகமம், முதல் புஸ்தகம். சரித்திர பின்னணியில நிஜமா சொல்றாங்க, முதல் புஸ்தகம், எழுதப்பட்ட முதல் புஸ்தகம் யோபு புஸ்தகமா. இதை திறந்தா யோபுடைய முதல் கிரியை என்ன போட்டது தெரியுமா? முதல் கிரி, அவன் செய்து வருகிற அன்றாட செய்து வருகிற முதல் கிரி எது தெரியுமா? சொல்லுங்க பாபு. செல்வதுதான். அவன் வழி செலுத்திக்கிட்டே வர்ற மனுஷனா இருக்கான். அவன் உட்காந்து நல்லா பெருஞ்சு நிக்காருமே, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அப்படிதான் போடுறதுக்குதான் இல்ல. அவன் கடினமான உழைப்பான், எப்போதும் வேலை செய்து கொண்டே அந்த நாட்களில் இருப்பான். அப்படிதான் போட்டிருக்குதா? இல்ல. அந்த காலத்தில் வருகிற விருந்தினர்களை நன்றாக அவன் விசாரித்து அவனை உபசரித்துக் கொண்டே ஒருவன் ஏதாவது போட்டிருக்குதா? அதுவும் இல்ல. அப்ப என்னதான் இருக்குன்னு பார்த்தா, பலியில தான் அவன் வாழ்க்கையை தொடங்குது. ஆண்டு இந்த பூமிக்கு வரும்போது யார கூட்டி சேர்ப்பார் தெரியுமா? சங்கீதம் 50ஆவது சங்கீதத்தில் ஆசாபு கிடைத்த வெளிப்பாடு என்ன தெரியுமா? சங்கீதம் 50ஆவது சங்கீதம் முதல் 4 வசனங்கள் அவர் சொல்லும் போது அவர் என்ன செய்வார்? அவர் மௌனமாகிறார். அவர் என்ன செய்வாரா? அவர் பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து பிரகாசிக்கிறார். அவர் இந்த ஜனத்தை நியாயம் இருக்கிற உயர இருக்கிற வானத்தையும் கீழே இருக்கிற பூமியையும் கூப்பிடுவாரா?
5ஆம் வசனத்துல போட்டிருக்கு 50:5. பலியினாலே என்னோட உடன்படிக்கை செய்த என்னுடைய பரிசுத்தவான்களை என்னோட கூட்டுங்கள் என்பார். நமக்கு தெரியும் சுவிசேஷ வாக்கியங்கள்ல போட்டிருக்கு 4 பக்கத்துக்கும் போய் அப்படி தூதரை அனுப்புவாராம். ஏன் 4 பக்கங்கள்ல இருக்கிற வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குங்கிற 4 பக்கங்கள்ல இருக்கிற நீதிமான்களை கூட்டி சேர்க்கறதுக்கு தூதருக்கு போறாங்க இல்லையா? கூட்டி கொண்டு போய் ஒரு ராஜ்யத்துக்கு சேர்க்கிறாங்க. பதரையும் அவியாத அக்கினால் சுட்டரிக்கிறாங்க. அவ எல்லாத்தையும் கூட்டி சேர்க்கிறாங்க. அதான் அவரை குறித்து வேதம் சொல்லும் போது எடுக்க வேண்டாம். மத்திய 3:12 சொல்லும் போது அவர் தூத்துக்குடி அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாக விலகி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், அதனையோ அவியாத அக்கினால் சுட்டரிப்பார் என்று மத்திய 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்போ 4 பக்கத்தில் உள்ள பரிசுத்தவன்கள் எப்படி கூட்டி சேர்க்காங்க? எந்த பரிசுத்தவன்கள்? நல்ல பாட்டு பாட தேர்ச்சி அடைந்திருந்த பரிசுத்தவன்களா? இசை மீட்டுவதில் தேர்ச்சி அடைந்த பரிசுத்தவன்கள் என்னோடு கூட்டுங்கள் என்பாரா? என்னை நன்றாக ஆராதித்த பரிசுத்தவன்கள் என்னோடு கூட்டுங்கள் என்பாரா? அதிகமா ஜெபம், நான் ஜெபத்தை மட்டுப்படுத்தல, ஜெபம் கட்டாயமா தேவை, 100% தேவை. ஆனா நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு மழை செஞ்சுட்டு இருப்பாங்க. சத்தியத்துக்குள்ள இருந்து கொண்டு பல மணி நேரம் ஜெபிக்கணும். சத்தியத்துல இல்லாம இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் யோஜனை இல்லை. அப்போ ஜபத்துல அதிகமா இருந்தவர்களை என்னோடு கூட்டி சேர்த்து தரணும்னு சொல்லுவாரா? அது ஆலயத்துக்கு தவறாமல் வந்தவர்களை கூட்டி சேர்க்கணும்னு சொல்லுவாரா? அல்லது இந்த சத்தியபோத உயிர்மீச்சு கூட்டத்துக்கு வந்து எல்லாரையும் கூட்டி சேர்க்கணும்னு சொல்லுவாரா? அப்படி கூட பலியினாலே என்னோடு உடன்படிக்கை செய்த என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். எவ்வளவு அழகா இருக்கு. வேற யாரையும் கூப்பிடாதீங்க. அப்ப நம்ம உண்மையான அர்த்தத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னா, வீரர்களே வேற யாரையும் கூப்பிடாதீங்கப்பா. முட்டுக்குட்டி ஜோம் பண்ணேன், அங்க போனேன், இங்க போனேன், அந்த கூட்டத்துக்கு போனேன், இந்த கூட்டத்துக்கு போனேன் கூப்பிடாதீங்க. யாரெல்லாம் பலியினால என் கூட உடன்படிக்கை செய்தாங்கல்ல, இந்த பலியினால சிலுவையில் அறையப்பட்ட ஒப்பு கொடுத்தாங்கல்ல, அவங்களை மட்டும் கூப்பிட்டுக்கங்க, வேற யாரையும் கூப்பிடாங்கன்னு சொல்லி அப்படிதான் நம்ம இந்த பொருள் அப்படிதான் பார்ப்போம். வேற யாரையும் கூட்டிகள் என்றாலும் சொல்லுவாரோ. அவர் வந்து சபையை சேர்த்துக் கொள்ளும் போது இந்த கூட்டத்தை மட்டும்தான் தமிழகத்தில் சேர்க்க போகிறார். மத்திய ஆகாயத்தில் அவர் வெளிப்படும் போது இப்படிப்பட்ட மனவாட்டிய சபையை தான் தம்மோடு கூட கூட்டி சேர்த்து அவர் எந்தெந்தைக்கு அரசால போகிறார். இன்னைக்கு இந்த 50:5 படிக்க மாட்டாங்க, 50:15 தான் படிப்பாங்க. எப்பவுமே கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கும். இந்த 50:15 தான் சங்கீதம், 50:15 தான் கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கும். ஆபத்து காலத்து என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை. இந்த ஆபத்து காலம் இந்த வருகை வருது. முதல்ல துவக்கிறது ஆசை வருகை பத்தி பேசுறாரு. அப்ப என்ன காலம்? ஆபத்து காலம் வரப்போகுது. என்னை நோக்கி கூப்பிட்டு இந்த பலியினால எங்களோட உடன்படிக்கை செய்து நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவார். பரிசுத்தவான்கள் எல்லாரையும் விடுவிக்கிறார்ல, கண்ணீர்ல இருந்து, அளவுல இருந்து, துக்கத்திலிருந்து, உஷ்ணத்திலிருந்து, எல்லா விதமான உபத்திரவங்களிலிருந்து, இந்த பாடுகளில் இருந்து எல்லாருமே விடுவித்து அவர் தமக்கு சேர்த்துக் கொள்றார். நீ என்னை மகிமைப்படுத்துவாய்ப்பா. அதுக்காக தான் சொல்லப்பட்டதோ அப்படிங்கிற மாதிரி இந்த சங்கீதத்தினுடைய துவக்கமே அப்படிதான் இருக்கு. ஆனா 15 மட்டும் தான் பிடிச்சுக்கிடுவாங்க. ஏன்னா 50ஆம் சங்கீதத்தை அவ்வளவு போறீங்க. ஏன்னா 15 தான் நமக்கு என்னது? வாக்கு தத்துவம். வேற எதையும் வாக்கு தத்துவம் எடுக்க மாட்டேன். எங்கேயாவது நீங்க பாத்துருக்கீங்களா? 50ஆவது சங்கீதம் 5ஆம் வசனத்துல ஏதாவது வசனம் போடு, வாக்கு தத்துவம் போடு, எங்கேயா பாத்துருக்கீங்களா? நான் இது வரைக்கும் பார்க்கல. நம்ம தான் செஞ்சு போடணும்னு நினைக்கிறேன். எவ்வளவு மகத்துவமானது. யோபுவை தேவன் அடையாளப்படுத்தும் போது சாத்தானை பத்தி சொல்ற, யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயா, அவனுக்கு எவ்வளவு ஆடு மாடுகள் இருந்தது, எவ்வளவு திரளான ஆஸ்திகள் இருந்தது என்பதை கவனம் வைத்தாங்கன்னு சொல்லி கேட்கல. உள்ளான பரிசுத்தத்தை தான் அவர் பார்க்கிறார். அப்ப நல்லா ஞாபகம், யோபு 2 விதமான காரியங்கள், அதான் ஒண்ணு உலகம், 2வது மாம்சம். இதுதான் அவர் ஜெயித்து உள்ள வர்றாரு. இதே போலதான் நீங்க யாக்கோபை கவனிச்சு பாருங்க. யாக்கோபு 2 பேரை சந்திக்கணும் வாழ்க்கையில. 2 மனிதரை சந்திக்க வேண்டியது. அதே உங்களோட வேதத்துல நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்று லாபான். நான் கொஞ்சம் டைம் இல்லாதனால கொஞ்சம் வேகமா போறேன். உங்களுக்கு எல்லாம் புரியுங்க. நம்ம அடித்தளம் போட்டாச்சுன்னா அவ்வளவுதான், நீங்க கட்டிடுவீங்க. தாண்டி உழைச்சு கொடுக்க அவன் கட்டிட போறீங்க, அவ்வளவுதான். அடித்தளம் போட்டாச்சு, உலகம் மாம்சம். அப்ப யாக்கோபுடைய வாழ்க்கை கொஞ்சம் எடுத்து பாருங்க. யாக்கோபுடைய வாழ்க்கையில 2 பேரை அவன் மேற்கொள்ள வேண்டியது இருந்துச்சு. முதல்ல அந்த 2 பேர் எப்படின்னா, அதாவது ஆதியாகமம் 28வது அதிகாரம், இன்னொன்று ஆதியாகமம் 32வது அதிகாரம். ஆதியாகமம் 28வது அதிகாரத்துல பெத்தேல் என்கிற ஒரு அனுபவத்தை கண்டடைந்தான். அவன் போய்கிட்டு இருக்கும்போது, எதை நோக்கி போகும்போது, பதான் அராமுக்கு போகும்போது பெத்தேல் எனும் அனுபவத்தை கண்டடைந்தார் யாக்கோபு. 32வது அதிகாரத்துல இந்த அனுபவத்தை கண்டடைந்தார், பென்யேல் என்கிற ஒரு அனுபவத்தை கண்டடைந்தார்.
முதல்ல பெத்தேல், இரண்டாவது பெனியேல். இந்த பெத்தேலை கடந்தா யாரை சந்திக்கணும்? அடுத்து கரெக்டா சொல்ற யார் சொல்ல பார்ப்போம். இந்த பெத்தேலை கடந்ததுக்கு அப்புறம் யாரை சந்திக்கணும்? லாபானை சந்திக்கணும். உலகம் அவனை வஞ்சித்துக்கிட்டே இருக்கிறான். 10 முறை சம்பளத்தை மாத்தினீங்கன்னா என்ன அர்த்தம்? வஞ்சிக்க கூடியவன் உலகம். அடுத்து 32வது அதிகாரத்துல பெனியேல் என்கிற அனுபவத்தை இந்த யாக்கோபு கடக்கிறார். இந்த அனுபவத்தை பெறுறார். அதுக்கப்புறம் யாரை சந்திக்கணும்? பெனியேலை தொடர்ந்து யாரை சந்திக்கணும்? ஏசா சந்திக்கணும். ஏசா யாருதான்? சொந்த மாம்சம், சொந்த ரத்தம். லாபான் வந்தாலும் சுத்திதான் வருவான். லாபான் அவ்வளவு நெருக்கம் கிடையாது. லாபான் யாருக்கு நெருக்கம்னா ரெபேக்காவுக்கு நெருக்கமா இருக்கலாம். ரெபேக்காவுக்கு சொந்த ரத்தமா இருக்கலாம். ஆனா யாக்கோபுக்கு சொந்த ரத்தம் அப்படின்னு சொன்னா ஏசா முதல்ல வருவாரா இல்ல லாபான் வருவாரா? ஏசா தான் வரணும். ஒன்ன பிடிச்சிட்டு வந்தாங்களே, குதிகால பிடிச்சிட்டு வந்துட்டானே. அதை கவனிங்க. இந்த பெத்தேல் அனுபவம் இருந்தா நம்ம என்ன யாரு ஜெயிக்கலாம்னா உலகத்தை ஜெயிக்கலாம். இது எல்லாம் வெளிப்பாடு பிரியமானல்ல. ஏன்னா இந்த பெத்தேல கண்டடைந்ததுக்கு ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும். லாபான் ஆண்டு தெரியுமா தெரியாதா? லாபான் பலமுறை ஏமாத்தான் தெரியுமா தெரியாதா? எல்லாம் ஏமாத்தான். சம்பளத்தையும் 10 முறை ஏமாத்திட்டான். எங்க பொண்ணு கொடுக்கறதையும் நினைச்சிட ஏமாத்துறான். அப்போ வஞ்சனையான பார்தலுமே ஒரு பாட்டு கூட அழகா பாடிருக்காங்க. அன்பரை நேசரி மண்டையில் ஒரு பாட்டு உண்டு இல்ல, அதுல வஞ்சனையான பார்தலுமே வஞ்சிக்குமே மிக தந்திரமாய் வாஞ்சித்திடேனே மோசமான இப்பார்தலத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கூட பாடுவாங்க, பழைய பாடல். அப்போ வஞ்சனையான பார்தலம், இந்த உலகம் வஞ்சிக்கக்கூடியது பிரியமானோம் இல்ல. ஒரு காணொலி நீ தூரத்துல பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்கும், கிட்ட போல இருக்காது. பல்லன்னு நின்னும் நல்லா இருக்கு அப்படின்னு உள்ள போவாங்க. அதான் ஒரு சகோதரியில ஒரு சகோதரன் தனக்கு வந்து ஒரு ப்ரொபோசல் மேரேஜ் ப்ரொபோசலுக்கு வந்து எல்லாத்தையுமே கழிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா அவருக்கு நீளமான கூந்தல் உள்ள ஒரு நீளமான முடி வச்சிருக்கிற ஒரு பொண்ணுதான் வேணும்னு சொல்லி ரொம்ப நாளா இருந்து, இது பாப்பாரு, இது முடி கட்டையா இருக்கு, இது முடி ஷார்ட்டா இருக்கு, இது கொஞ்சம் இதா இருக்கு, என்ன நீளமானது வேணும்னு சொல்லி கடைசியில கழிச்சு கடைசியில அவர் விருப்பப்படியே நடந்துச்சு. நீளமான கீழே வரைக்கும் தொங்குற மாதிரி முடிவுள்ள பெண்ணுதான் வேணும்னு சொல்லி கடைசியில கல்யாணம் முடிஞ்சோன்னா முதல் நாள் நைட்டே தெரிஞ்சுட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, குளிச்சுட்டு வந்து முடியை கலப்பி ஹேங்கிங்ல போட்டாங்க. உலகம் எவ்வளவு ஏமாத்துது பாருங்க. உலகம் இன்னைக்கு உலகத்தை நீங்க சார்ந்து போய் பாருங்க. நீங்க உலக பொருள் இன்னைக்கு நம்மள அப்படியே மயக்கிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நாள்ல பாருங்க அதை நம்ம ஏமாத்தி. சிறு வயதுல பாத்தீங்கன்னா இளம் பருவத்துல இருக்கும்போது பெல்பாட்டம் வந்து ரொம்ப ஃபேமஸ். பெல்பாட்டம் இப்ப பெல்பாட்டம் கிடையாது. இப்பெல்லாம் காலு கரண்டில இருந்து மேல எவ்வியும், அது ஆணோ பெண்ணோ, அது ஒரு அடிக்கு இணைச்சுவாங்க. இப்ப கொஞ்சம் இணைச்சா ஒரு அடி, அடுத்து 2 அடி ஏறினாலும் ஏறும்னு நினைக்கிறேன். அது ஒரு அடி இப்ப ஏறிட்டு பசங்களுக்கும் அப்படித்தான் ஸ்டைல் வந்துட்டாங்க. பிள்ளைகளும் என்னது ஒரு அடி 1 அடி இப்ப ஏத்திட்டாங்க. எவ்வளவு ஏற்றுவாங்களோ தெரியாது. ஆனா வந்து அந்த டைம்ல வந்து பெல்பாட்டம் ரொம்ப ஃபேமஸ். அப்படி ஒல்லியா ஒரு ஒடுக்கமா வந்து கடைசியில விரிஞ்சிருக்கு. எனக்கு வாங்கி தந்து ஆகும் நிற்பேன், விட்டவே மாட்டேன், கடையை விட்டு வெளியேற மாட்டேன், அவங்க போனாலும் வர மாட்டேன். வந்திருக்கும் 1 மாசம் கூட வளர்த்திருக்காது, கிழிச்சு போட வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த உலகம் ஏமாத்து. இந்த உலகத்துல பார்க்கிற எல்லாம் பிரிமானம், உண்மையே பிரிமானம் இல்லை, எல்லாம் ஏமாத்து. இந்த கவிடம் பலபலன்னு இருந்தது, அது துரு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. எதையும் இப்ப நம்ப முடியாது, எல்லாம் போயிடும் ஏமாத்து. அதனாலதான் இந்த யாக்கோபுக்கு என்ன அனுபவம் தேவைப்படுது தெரியுமா? பெத்தேல் அனுபவம் தேவை. இந்த பெத்தேல் நம்ம என்ன கண்டடைந்தா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. அவன் எதை கண்டடைந்தான்னா ஏனியை பாருதான். மேல கர்த்தர் இருக்கிறார், தெய்வன் இருக்கிறார், கீழே மனுஷன் இருக்கிறான், நடுவில் என்ன வைக்கப்பட்டிருக்கு? ஏன் வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஏனியை நான் 100க்கு 100 சொல்றேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கு அர்த்தமும் நான் சொல்றேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒருத்தங்க வாசி கேட்கலாம். பாருங்க, அதுல இருந்து அப்படி போவாங்க வருவாங்க. சொப்பனம் கண்டா இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அதில் நுனி எங்க இருந்தது? வானத்தை எட்டி இருந்தது. அப்புறம் என்ன அர்த்தம்? பூமியில வைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஏணிக்கு 2 முனை உண்டு.
ஒரு முனை என்னது, மேல் முனை வானத்தை எட்டி இருக்கு, கீழ் முனை எங்க எட்டி இருக்கு. இவ்வளவு பெரிய ஏணி நம்ம பார்த்துக்க மாட்டோங்க. 10 அடி 12 அடி 20 அடி ஏணி வரைக்கும் பார்த்துருக்கலாம். இது எவ்வளவு பெரிய ஏணி பாருங்க, இவ்வளவு பெரிய ஏணி. ஆனா சொப்பனம் திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஏணியை வர்ணிக்கல. தேவன் மெய்யாகவே இந்த ஸ்தலத்துல இருக்கிற நாங்க அறியாதவங்க சொல்றோம். அப்ப தேவதூதர்கள் எவ்வளவு ஏறுது இறங்குமா இருந்தாங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஏங்க போறேன், ஏறுது இறங்குமா இருந்தாங்களா? அப்ப தேவதூதர்கள் எல்லா இடத்துலயுமே ஏணி போட்டுதான் ஏறுறாங்க, ஏணி போட்டுதான் இறங்குறாங்க இருக்கீங்களா? அப்படிதான் பைபிள்ல இருக்குதா? இல்லையே. அப்ப மரியாதை பேச சொல்லும்போது ஒரு ஏணியை போடுங்கப்பா, ஒரு ஏணியை போட்டுட்டு மேல இருந்து நான் இறங்கணும், கரெக்டா ஏணியை பிடிச்சி வச்சுக்கீங்க, கரெக்டா அப்புறம் சரிக்கிற கூடாது, சரிக்கிற கடல்ல எல்லாம் விழுந்துடக்கூடாதுல்ல. இல்ல, இது என்ன வெளிப்பாடு அப்படின்னு சொன்னா, மேல தேவன் இருக்கிற, கீழே மனுஷன் படுத்திருக்கான் பாருங்க. இது நடக்கும்போது எவ்வளவு பயங்கரமா இருக்கும் பார்த்தீங்களா அந்த காட்சி. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. இது இங்க மட்டும் இருந்தா கூட நமக்கு இவ்வளவு விளக்கம் எடுக்கணும்னா நமக்கு தெரியாது. இதே புதிய ஏற்பாட்டிலே இருக்கிறதுனாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா எடுக்க வேண்டியது. தேவனுக்கும் மனுஷர், தேவன் ஒருவரே. நம்ம எல்லாருக்கும் தெரியும், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை போட்டிருக்கு. 4:5 மற்றும் 6 ஆகிய 2 வசனங்களை பார்த்தா தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே அப்படின்னு சொல்லி பைபிள்ல இருக்கு. அவங்க எவ்வளவு நேர்த்தியா இருப்பாருங்க. அப்போ யாக்கோபு சபையை குறித்த வெளிப்பாடு கண்டுபிடிச்சான். அதனாலதான் நம்ம கடைசி இந்த மத்தியான செஷன், கடைசி 3ஆவது செஷன் எதை பத்தி பார்த்தோம்? திருச்சபையின் உருவாக்கத்தை பத்தி பார்த்தோம். பலி இல்லாம திருச்சபை இல்லைங்கிறத அந்த கற்றுக் கொடுத்த கடைசி பகுதியில. அப்போ இந்த கிறிஸ்து மத்தியஸ்தரை வெளிப்பட்டா, அதனால எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனாகிய கிறிஸ்து விடல, மனுஷனாகிய கிறிஸ்து அவரையும் போட்டிருக்கு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல. என்ன அர்த்தம்? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டா, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ள வாசம் பண்ணினார் என்று யோவான் 1:14 வாசிக்கிறோம். அப்ப இங்கே அதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏழு எதை காண்பித்து கொடுக்க அப்படின்னா, உங்களுடைய என்னுடைய பாவங்களை போக்குகிற பலியாய் கிறிஸ்து இயேசு சிலுவையில பலியாகி நம்மை தேவனோடு சேர்த்து விட்டார். தேவனிடத்துல சமாதானம் பெற்று இருக்கிறோம். அப்ப அதன் ஏணி வந்து டச்சா இருக்கு, அதோட நுனி வானத்தை இருக்கு பாருங்க. அப்ப இந்த ஏணி வழியா தான் நினைச்ச முடியும், நம்ம மனுஷன் நினைச்ச முடியும், அங்கே போக முடியாது. இயேசு சொன்னார், என்னாலே அல்லாமல், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப இந்த ஏணியோட உதவிதான். அப்ப ஏணியில தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறது இவர் பார்க்கிறாரு. அப்ப இந்த ஏணி வழியா தான் போகணுமான்னு சொப்பனத்திலிருந்து பார்த்த உடனே ஏணி வர்ணிக்கல, மெய்யாகவே தேவன் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறு இல்லை, இது வானத்தின் வாசல் சொல்லி தெரிவிக்கிறார். இன்னைக்கு இருக்க வானத்தின் வாசல் அப்படிலாம் கிடையாது, நிறைய பேர் வானத்தின் வாசல் நிறைய அப்படிலாம் இருக்கிறாங்க, அது கிடையாது. இந்த வானத்தின் வாசல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானத்தின் வாசல்னு சொல்றாரு பாருங்க. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? இது கிறிஸ்து தான். ஏன்னா நானே வாசல் சொல்ற இயேசு. நமக்கு தெரியும், யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நானே வாசல், ஒருவன் என் வழியை பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சல் என்ன செய்வான் கண்டறிவான் சொல்றார். வாசல்கள் கிறிஸ்து. இதே வசனத்தை ஆதியாகமம் 28ஆவது அதிகாரத்துல பார்க்கிற இந்த ஏணியில தானே தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறது இருக்காங்க. இப்ப யோவான் 1ஆவது அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 1ஆவது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 1ஆவது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் நாத்தானை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. கடைசி வசனத்தை வாசிங்க. வானம் திறந்திருக்கிறதையும் யார் முதலே பார்த்தா? இந்த தரிசனத்தை யார் பார்த்தா? முதல்ல யாக்கோபு பார்த்துட்டாரு. நான் சொல்றேன், உலகத்தை ஜெயிக்கணும் இந்த தரிசனத்தோடு உள்ள போங்க, லாபானையை கலைக்கலாம், லாபானையை தூக்கி எரிஞ்சிடலாம். அவன் எவ்வளவு வஞ்சிக்கிட்டுமே அவனுக்கு டிவிக்கு கொடுத்து வந்துட்டான் பாருங்க. எங்க கானான் நோக்கி பயணம் வந்துட்டாரு. இந்த லாபான் பிடியிலிருந்து வெளியே வந்தா தான் கானான் நோக்கி போக முடியும். ஆனாலும் உடனே போக முடியாது, அடுத்து மாம்சம் எழுத்து வருது. முதல்ல எதை ஜெயிக்க வேண்டியது இருக்கு? உலகத்தை ஜெயிக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு அடுத்து ஏசா வருவான், அவனையும் மேற்கொண்டா எங்க போக முடியும்? சத்தமா சொல்லுங்க, கானானுக்குள்ள போக முடியும். நமக்கு பரமகானா
யாக்கோபு ஆண்டவர் எவ்வளவு பிரசாந்தமா காமிச்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கும் வெறுங்கையாய் போனா, வெறுங்கையாய் கடந்து போனேன் இரு பரிவாரங்கள், இதைத்தான் செய்ய வேண்டியது இருக்கு. 1 2 3 4 கடைசி கம்பிதான். இன்னொன்னு பிரியமானவர்களே, கவனம், தயவு செய்து அதை கிண்டலுக்காக சொல்ல நினைச்சிடாங்க. என்ன இது, என்ன வெளிப்பாடு? நமக்கு இதே விருது தானே. எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. நமக்கு இந்த விருது தானே இருக்கு. லாபான ஜெயிக்கணும், இன்னொன்னு ஏசாவை ஜெயிக்கணும். இந்த ரெண்டையும் ஜெயிச்சாதான் எங்க முடிவு காணல. அப்போ ரெண்டு யாருன்னு நீங்களே பாருங்க. நான் நம்மளா புதுசா வளர்க்க கொடுக்கும். அவன் மஞ்சிச்சுக்கிட்டே இருக்கான், ஏமாத்துறான், மாத்துறான். அவனுக்கு வேலை, அவனை பயங்கரமா வேலை வாங்குறான். பாருங்க, லாபம் தான் வேலை வாங்குறான். இப்ப விவாடிகள் மட்டும் இல்ல, அவாடிகளும் சேர்த்து தான் பார்க்கணும். ஒரு கட்டத்துல யாக்கோபையும் சொல்லிட்டாரு. எங்க ஆதியாகமம் 31வது அதிகாரம் 40ஆம் வசனத்துல சொல்றாரு. ஆதியாகமம் 31வது அதிகாரம் 40ஆம் வசனம் 31 40 சொல்றாரு. இரவிலே வெயிலும், மணிக்கணும், இரவிலே குளிரும், பகலிலே வெயிலும், இரவிலே பனியும் என்ன செய்து என்னை பச்சித்தது, நித்திரை எனக்கு தூரமா இருந்ததான். அதெல்லாம் சொல்றது பாத்தீங்களா? அடுத்த வசனத்துல 41 நினைக்கிறேன், 31 41ல நான் இந்த 20 வருஷ காலமா என்ன செய்தேன், என்னுடைய வீட்டில் இருந்தேன். எப்படி 6 வருஷம் உடைய மந்தைக்காகவும் 14 வருஷம் உடைய குமாரத்திகளுக்காகவும் சொல்றாரு. 7 வருஷம், லேயாளுக்கு 7 வருஷம், ராகிலுக்கு 7 வருஷம். அப்ப 7 எவ்வளவு ஆச்சு? 14. மந்தைக்காக யாருடைய மந்தைக்காக சொல்றாரு? இதுல யாருடைய மந்தைக்காக போட்டிருக்கிறதுல உம்முடைய மந்தைக்காக. இதெல்லாம் வாங்கிக்கிட்டே இருப்பான். ஆகா, நமக்கு மேரேஜ், கல்யாணம் நடக்கு, கல்யாணம் கொடுத்தாங்க, வேலை வாங்கு. இஸ்ரேல் ஜனங்கள் அங்க பிள்ளைகளை பெக்கலையா, கல்யாணம் நடத்தி வைக்கலையா? பார்வோன்ட்ட இருக்கும்போது கல்யாணம் நடக்கிறதுங்க செஞ்சது. ஆனா வேலை வாங்குறது கொண்டு வருவான். லாபம் யாருக்கு அடையாளமா இருக்கா? நீங்களே பாருங்க. ஒரு மன எடுத்து உலகம் வஞ்சித்துக்கிட்டே இருக்கு, பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கான். அதான் ஓசியா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்யுது, ஒரு பெண்ணுக்காக வேலை செய்யணும் போட்டிருக்கு. அப்படியே போட்டிருக்கு. யாரெல்லாம் வேகமா போறேன். அப்போ இங்க பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்துல, பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும், மனுஷகுமாரனிடத்திலிருந்து அங்க ஏனியிலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும், மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல், ஆமா, நீங்கள் இது முதல் கண்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுவேன். ஆனா நாத்தான பார்த்தா சொல்றாரு. ஆனா பக்கத்துல ஆட்கள் இருக்கனால உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றேன். நீங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன் நாத்தான வச்சுக்கிட்டு சொல்றாரு தெரியுமா? நம்ம அப்பதான் நமக்கு குழப்பம் வராது. அதுக்கு முன்னால இதிலும் பெரிதானவைகளை காண்பான்னு போட்டிருக்கு. அப்ப இதிலும் பெரிதானவைகள் என்னது? இதுதான். தீர்க்கதரிசனம் சொன்னது கிடையாது. இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுமா? அத்திமரத்தின் நிழலில் நான் உன்னை கண்டேன். ரவி இவங்களுக்கு பெரிய ஆச்சரியம். யார் இந்த செல்வகுமார் முழு நேரம் ஊழியம் செய்கிற அந்த செல்வகுமார் யார்? நேர்காலனியில் சபையை நடத்தி வந்து சில சகோதரோடு கஷ்டப்பட்டு, இது என்ன மயக்க கூடாது. இதிலும் பெரியானவர்களை காண்பான். இதிலும் பிரச்சனை இருக்கா? இவன் இதுக்கு மயங்கி போயிட்டான். அப்படிதானே? எல்லாருக்கும் அதுதானே. நானும் ஒரு உண்மையில ஒரு கூட்டத்துக்கு தான் போயிருக்கேன். என்ன கூட்டத்துக்கு அப்படின்னு கேட்டா, எப்படியாவது பேர சொல்லிக்க மாட்டாங்களா? இந்த தடவையாவது யாருன்னு செல்வகுமார் ஏதாவது வேதத்தை பார்க்கும் போதும் தெரிஞ்சது. வானத்தின் படைத்த தெய்வமே நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அதனால அண்ணனும் சொல்ல வேண்டாம், அக்காவும் சொல்ல வேண்டாம், அம்மாவும் சொல்ல வேண்டாம், ஐயாவும் சொல்ல வேண்டாம். எனக்கு வானத்தையும் படைத்தவே நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கேன்னு சொன்ன அதுக்குள்ள போறது இல்லை. என்ன நீங்க வேதத்தை பாருங்க. நாத்தன்கள் இதுக்கே அப்படி தீர்க்கதரிசனமா சொல்லிட்டாரு. 47ஆம் வசனத்தை பாருங்க. 47ஆம் வசனத்துல இதோ யோவான் 1:47, இயேசு நாத்தன்களை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடத்து உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தன்கள், நீர் என்ன எப்படி தீர்க்கதரிசனமா சொல்றீ? இப்பதான் முறை பாக்குறீங்க. நீ அப்போ தீர்க்கதரிசனம் இப்பதான் முறை பாக்குறீங்க. நான் கபடத்து இஸ்ரவேலன் எப்படி தெரியும்? அது சொல்றாரு. இயேசுவை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும் போது உன்னை கண்டுகின்றார். அந்த காலத்துல அத்திமரத்து கீழே வந்து தியானத்துக்காக இருப்பாங்க. பொதுவா இஸ்ரவேல் ஜன யூதர்கள் முக்கியமான நினைச்சுவாங்கன்னா,
பெரும்பாலும் இந்த அத்திமரத்து கீழே தியானத்திற்காகவே போய் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப தேவன் அவரை அங்கேயே கண்டாருல்ல கிறிஸ்து. கண்ணு நின்னோடனே இவருக்கு குதூகலம் தான். அதற்கு நாத்திரங்கள், ரவி நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா, எப்ப இருக்கட்டும், நீ இதுக்காகவா என்ன இது பண்ற, இதிலும் பெரிதானவர்களை காண்பாய்ன்னு சொல்ற. அப்ப இதை விட தீர்க்கதரிசனத்தை விட பெருசு இருக்குதா? இதிலும் பெரிதானவர்களா? உண்மையிலேயும் சொல்றேன், இதிலும் பெரிதானவர்களை வச்சு ஒருத்தர் எனக்கு சொல்ற திடீர்னு போன் போட்டாருன்னா, யாருக்கும் அடிக்கிறீங்க, ஏதோ செல்வகுமார் கிடைக்க எனக்கு அடிச்சுட்டு இதை சொல்லுவாரு. அதான் யோசிப்பேன், ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு போன் பண்ணாலும் இதான் சொல்லுவாரு. இதையே ஒரு பஞ்சப்பாட்டை வச்சுக்கிட்டாங்க. கர்த்தர் சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பார் பேசுவாரு. உடனே என்னடா இது, ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாலேயே இதே மாதிரிதான் தவறுதலா போன் எடுத்துட்டு இதே தான் சொன்னாரு. அப்ப இதான் ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க போல. சரி, இதிலும் பெரிதானவைகளை காண்பான்னு சொல்லி பின்னும் அவர் அவனை நோக்கின்னு சொல்றாரு. எது? வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனைய குறித்த வெளிப்பாடு, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறார், அதை குறித்த வெளிப்பாடு. இதிலும் பெரிதாக என்ன தெரியுமா? இந்த பிரதர், நீங்க பைக் வச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஆண்டு கார் தர போகிறார் அப்படின்னு சொல்லி. இதுலும் பெருசா தானே, சைக்கிள் கிடையாது, பைக் இருக்கீங்கல்ல, இதிலும் பெரிதானவர்கள் உங்களுக்கு தரப்போகிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்ல. இதுக்கு இந்த வசனத்தை வச்சா ஜாக்கிரதை, நீங்க இந்த வசனத்தை வச்சு ஆண்டு வாக்கு கொடுத்தாரு. சில இடத்துல அது பெருசா போட்டுருக்கு முன்னால முகப்புல ஆல்டர்ல, இதிலும் பெரிதானவைகளை காண்பார், பெருசா போட்டு விடுறது. அது என்னது? மனுஷகுமாரனை அறிவது, மத்தியஸ்தரை அறிவது, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராய் உங்களுடைய என்னுடைய பாவங்களை போக்கும் வழியால் வெளிப்பட்டாரே அந்த கிறிஸ்துவை அறிவது. அதனால வாசஸ்தலத்துடைய மேன்மையை கண்டுகிட்டான். ஏனியை பார்த்தவன் வாசஸ்தலம் சொல்றான் பாருங்க. ஆமா, உங்களுடைய என்னுடைய பாவங்களை போக்கி தேவனோடு உங்களுக்கும் நமக்கும் சமாதானத்தை ஏற்படுத்த மத்தியஸ்தர பலியாகி நிக்கிறார் பாருங்க. இந்த வெளிப்பாட்டுலதான் சபை உருவாகும். அதான் சொல்லிட்டாரு, இது பெத்தேல், தேவனுடைய வீடு, ஹவுஸ் ஆஃப் காட். பெத்தேல் மீன்ஸ் நத்திங் பட் ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டை குறித்த ஒரு தெளிவு, பலியை குறித்த வெளிப்பாடு கிடைச்சது. உலகத்தை ஜெயிச்சிட்டார். 2வது அவருக்கு வெளிப்பாடு கிடைச்சது. என்ன வெளிப்பாடு தெரியுமா? பெலியே 32வது அதிகாரத்துல பாக்குறோம். நீ ஆசீர்வதித்தாலே போக விடுன்னு சொன்னது அவருக்கு எல்லாம் இருக்கு, நிறைவாதான் வந்திருக்கிறாரு. என்ன ஆசீர்வாதம்? நைட்டா நிறைய கொடுத்தாரா? கொடுத்து அனுப்பினாரா? ஒண்ணும் கொடுக்கலையே. அப்படின்னு அங்கே ஆசீர்வதித்தான் இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா 28ல சொல்றார். ஆதியாகமம் 32:28 சொல்றார். 27, 28 வாசிக்கிறேன். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாது, இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடு மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஒரு போராட்டத்துக்கு மத்தியில இன்னைக்கு ஒரு போராட்டம் இருக்கா இல்லையா? மாம்சத்தோடு பயங்கர போராட்டம். நம்ம இதே எடுத்துக்கூட மாம்சத்தோடு ரத்தத்தோடும் மல்ல, துடைத்தவங்களோட அதிகாரம் எல்லாம் இருக்கு, உண்மைதான். இந்த மாம்சம் கடைசி வரைக்கும் இந்த மாம்சத்துல போராட்டம் இருக்குதான் செய்யும். ஆனா பைபிள் என்ன போட்டு பார்த்தீங்களா? நீ போராடி மேற்கொண்டாயே. அவன் நேரத்துல என்ன செய்யறாருன்னா, ஆளை மாத்துறாரு. நீ இன்னும் யாக்கோபு கிடையாது, இன்னும் யாருதான்? இஸ்ரவேல். அவன் எத்தனை வாழ்ந்தது போதும், உன் பழைய வாழ்க்கையை கலைந்து போடுகிறேன். முதல்ல என்னை குறித்த வெளிப்பாடு, இவருடைய பாவங்களை போக்குற வழியை அவர் அறிகிறார். பெத்தேல்ங்கிற அந்த வாசஸ்தலத்தை குறித்த வெளிப்பாடு கிடைச்சது. அது வெளிங்கிற அனுபவம் கிடைக்கும். இப்போ தேவனுக்கு நெருங்கி வந்த முதல்ல தேவனை மேல பார்த்தவரு இப்ப எப்படி கண்டாரோ, தேவனை முகமுகமாய் கண்டேன் அல்லவா என்று சொல்லி அந்த இடத்திற்கு என்ன பேர் வைக்கிறாரு? பெலியல் பேர் வைக்கிறாரு. எப்படி கண்டாரோ பாருங்க. முதல்ல முகமுகமா பார்க்கல, எப்படி பார்த்தாரு? மேல பாக்குறாரு. மத்தியஸ்தர வெளிப்பட்டு மேல பார்த்துட்டு இப்ப ஏனைய ஏறி அவர் முகமுகமா பார்த்தாச்சு. இப்ப கூடுதலான வெளிப்பாடு. மாம்சம் களையப்பட்டு பழைய மனுஷன் கலைந்து போடப்பட்டு புதிய மனுஷன் தரித்துக் கொள்ளப்படுகிற ஒரு மேலான இடத்துக்கு வர்றார். அதான் இங்க மரணம் உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலை பற்றிய வெளிப்பாடு முகமுகமாக சொல்றாரு பாருங்க. அதுக்குதான், அதனாலதான் பெனியல் அப்படின்னா இந்த ஃபேஸ் ஆஃப் காட் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபேஸ் ஆஃப் காட். இப்ப முதல்ல ஹவுஸ் ஆஃப் காட் இருந்துச்சு, இப்ப ஃபேஸ் ஆஃப் காட் வந்துச்சு. தேவனை முகமுகமாய் தரிசிக்கிறது. அதுல வாசஸ்தலத்தை குறித்த வெளிப்பாடு. அதுக்கப்புறம் தேவனை நெருங்கி நிக்கிற வெளிப்பாடு. அப்ப தேவனை நெருங்கினா என்ன ஆகும் தெரியுமா? தேவனை நெருங்கினா, நீங்க தேவனை நெருங்கி போல என்ன ஆகும் நினைக்கீங்க?
பழைய மனுஷனை தோந்து வச்சிருவார். பழைய மனுஷன் இருக்க முடியாது, தன் இடத்தை காலி செய்தே ஆக வேண்டும். இன்னும் பழைய மனுஷன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறான். பழைய பேச்சு, பழைய சுபாவம், பழைய எண்ணங்கள், பழைய கெட்ட வார்த்தை, பழைய இந்த மாம்சீக எண்ணங்கள்லாம் இருக்கு அப்படின்னா நான் இன்னும் தேவனை சமீபித்து வரவில்லை என்று அர்த்தம். பெனியலின் அனுபவத்துக்குள்ள வரல. இந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டா அடுத்து யாரை சந்திக்க போறாரு? பெத்தேல கண்டடைந்ததுக்கு பிறகு யாரை சந்திக்க போறாரு? லாபான். எதை சந்திக்க போறாரு? உலகம். இப்போ பெனியல அனுபவிச்சு எதை சந்திக்க போறாரு? மாம்சம். இந்த மாம்சத்தை சந்திக்க போறாரு. எதிரடியா நிற்கக்கூடிய இந்த மாம்சத்தை சந்திக்க போற ஏதோ சந்திக்க போறாரு. அப்போ சங்கீதம் 137 நம்ம பார்த்தது அதுதானே. பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து சீயோனை நினைத்து அழுதும் சொல்றாங்கல்ல. அவ என்ன வெளிப்பாடு அப்படின்னா, பாபிலோன அவர் நொறுக்க மாட்டாரா? பாபிலோன் குமாரத்தையே, பாலாய் போகிறவளே, உன் குழந்தைகளை என்னை மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு செய்தபடி உனக்கு செய்கிறவன் பாக்கியவான் சொல்றாங்க. உன் குழந்தைகளை மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் சொல்றாங்க. ஏதோ உங்களை நினைத்துக் கொள்ளும். நாங்க சிறைப்பட்டு போற நாள்ல எங்களை நினைச்சாங்க, எங்களை தரை மட்டும் அவனை அஸ்திபாரம் மட்டும் இடித்து கொடுங்கன்னு சொன்னானே. சபையுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? சபையுடைய ஏக்கத்தை கவனிக்கீங்களா? சிறைப்பட்டு போன சபையினுடைய ஏக்கம் இந்த 2 விஷயம் தான். ஒன்னு பாபிலோன், இன்னொன்று ஏதோ. ஒன்று உலகம், இன்னொன்று மாம்சம். இந்த 2ஐயும் தான் வேற இருக்கிறதுக்கு போராடி கொண்டிருக்கு. அப்போ இந்த யாக்கோபு குறித்த வெளிப்பாடை நாம் பார்க்கும்போது ஒன்று பெத்தேல், இன்னொன்று பெனியேல். ஒன்று லாபான், இன்னொன்று ஏசா. இந்த 2ஐயும் கடக்காம இந்த யாக்கோபால கானானுக்கு போக முடியாது. நீங்கள் இந்த 2ஐயும் மேற்கொள்ளாம பரம கானானுக்கு போக முடியாது. இதுதான் ஆண்டவர் திட்டவட்டமா யாக்கோபுடைய சரிதை மூலமா நமக்கு காண்பித்து கொடுக்கிற வெளிப்பாடு. அவனுடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார்ப்போம். அது உண்மையில நம்ம பிரசங்கிக்கலாம், நம்ம பெரிய ஆள் தான் கிடையாது. ஆனா உங்களுக்கு ஒரு மனுஷனும் நீங்களும் என்னைய கூட ஒரு மனிதர்கள் தான். நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி தேவன் கற்றுக் கொடுக்கிறான். அவ உலகத்தையும் மாம்சத்தையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு இடம் கல்வாரி. அதனால நம்ம காலம் ஃபுல்லா கல்வாரி பேசுறதுனால தப்பு செஞ்சிருவோம்னு நினைக்கிறீங்களா? இல்லையே. ஆதாம் ஏவாளை பார்த்து அங்கேயும் கல்வாரி தான் இருக்கு. எல்லாம் A to Z. ஆதாம் ஏவாளை பார்த்த உடனே மனவாட்டிய சபையை ஆதாம் முதல் முறை தானே பாக்குறாரு. பார்த்த உடனே எவ்வளவு அழகான பிள்ளையா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இல்ல, என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறான். என் மனுஷன் இருக்கப்பட்டபடி மனுஷன் இது சொன்ன உடனே இது நிமித்தம் போட்டிருக்கு. அங்கேயும் அதான் போட்டிருக்கு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30-32 போட்டிருக்கு. நாம் அவருடைய எலும்புக்கும் மாம்சத்துக்கும் உரியவர்களா இருக்கிறோம். இது நிமித்தம் புருஷனவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அவன் யோசிச்சு பாருங்க, எலும்பு மாம்சம். ஏன் நாமளுடைய சரீரத்தின் அவர்கள் எலும்பு மாம்சம் சொல்ற? ஒரு ஆவிக்கு எலும்பு மாம்சம் உண்டா? தேவனுக்கு எலும்பு மாம்சம் உண்டா? கண்டிப்பா கிடையாது. அப்ப தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டாதான் இதை நம்ம இந்த சத்தியத்தை அறிய முடியும். அப்ப சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவ தான் அங்க ஏவாள் ஆதாம பாக்குறா. ஆதாம பார்க்கும்போது இந்த விழாவில் ஒண்ணு நடந்திருக்கு. போர் செய்வதில் ஒருவன் ஈட்டினால் அவருடைய விழாவை குத்தினால் உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. அப்படிதான் நம்ம யோவான் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்போ ஈட்டியை வச்சு குத்துறான், விழாவுல ரத்தமும் தண்ணீரும் புறப்படும். அப்ப ரத்தமும் தண்ணீரும் சுத்திகரிப்புக்கு அடையாளமா இருக்குங்கிறத அதே எபேசியர் 5ஆவது அதிகாரத்துல வாசிக்கிறோம். இந்த ரத்தமும் தண்ணீரும் குறித்த வெளிப்பாட்டுக்கு அப்புறம் தான் எது வருது தெரியுமா? நாம் அவருடைய மாம்சமும் அவருடைய எலும்புக்கும் அவருடைய மாம்சத்துக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். அங்க குத்துறாங்க, இது வெளியே வருது, சுத்திகரிப்பு உண்டாக்குது. அப்ப இங்கேயே ஆதாமுக்கு உள்ள நினைச்சிருக்காரு, உள்ள உருவுறாரு விழாவிலிருந்து உருவுறாரு. அங்கேயும் விழாவை குத்தும் போது ரத்தம் தண்ணீர், இங்கேயும் மனவாட்டிய சபையை கரை திரை முதலாளர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமாக்குறது. தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிப்பதற்கும். சுத்திகரிப்புக்கு 2 உண்டு, ரத்தமும் உண்டு, தண்ணீர் உண்டு. ரத்தம் பாவமன்னிப்புக்கு அடையாளம், மனம் திரும்புவதற்கு அடையாளம். தண்ணீர் சுத்திகரிப்புங்கிறது ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு புதிய மனுஷன் படைத்திருக்கிறான். அப்போ யாக்கோபு கடந்த அனுபவத்தை பாருங்க. முதல் இடத்துல பேரை மாத்தல, முதல் இடத்துல இந்த வெளிப்பாடு கிடையாது. ஏனி குறித்த வெளிப்பாடு கிடையாது, மத்தியஸ்தர் குறித்த வெளிப்பாடு. 2வது என்ன வெளிப்பாடு தெரியுமா? கிறிஸ்துவோடு கூட அடக்கம், கிறிஸ்துவோடு கூட எழுந்திருத்தல்.
பழைய மனுஷன் மறிக்கிறான், பழைய வாழ்க்கை முற்றுப்புள்ளி வைக்கிறான். உன் பெயர் என்ன? யாக்கோபு. இனி உன் பெயர் யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படும். புதிய நாமத்தை தருகிறார். இனி புதிய மனுஷன், பழையவைகள் கலைந்து போடப்படுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் போய்தாங்க. இன்னும் என்னெல்லாம் சொல்லணும்? மோசே, நீ கடலில் அனுப்பிச்சோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 24, 25, 26 வாசிக்கும் போது இந்த மோசையும் 2 காரியங்களை கடந்து இருந்துச்சு. இதெல்லாம் தேவனுடைய வழியில நடக்க முடியாது. 2 காரியத்தை கலந்து விட வேண்டியிருந்துச்சு. ஒண்ணு தெரியுமா? பார்வோனின் குமாரத்தின் மகன் எண்ணப்படுகிறது. அவர் 2 இடத்தை கிளம்பிச்சு. 40 வருஷம் எகிப்து வாழ்க்கை, 40 வருஷம் மீதியான் வாழ்க்கை. அவன் பிறந்த இடத்தையும் என்னது, பிறந்த வீட்டையும் மறக்க வேண்டியது இருக்கு, பொருந்த வீட்டையும் மறக்க வேண்டியது. எல்லாம் வனாந்தரம் வெளிப்படாது. வனாந்தரம்னா மோசையுடைய தரிசனம். நீ ஒருத்தரும் மிஷனரிக்கு தரிசன பூமின்னு சில வச்சிருப்பாங்க. மோசைக்கு வனாந்தர தரிசனம் எதுதான்? சாரி, தரிசன பூமி எதுதான்? வனாந்தரம். 40 வருஷம் வில்லனஸ்ல வனாந்தரத்துல நடத்தணும். வனாந்தரத்துல ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் அடக்கம் பண்ணுவார். இதுதான் மோசை குறித்து தேவ தரிசனம். இதுதான். மீதியான்ல இருந்து சாகிறது தேவனுடைய தரிசனமா? இல்ல. எகிப்துல இருந்து சாகிறது தேவனுடைய தரிசனமா? இல்ல. இந்த எகிப்து, இன்னொன்னு என்ன? மீதியான் தேசம். இந்த 2 கவனிங்க. அதனாலதான் நீ இப்ப காலையில் இருக்கிற பாதரட்சி கழட்டி போடுங்கிறதுல நான் அந்த தரிசனத்துல என்ன பாக்குறேன்? முச்சரியில வச்சு தரிசனத்தை பார்க்கும்போது மரித்தவன் உயிர்த்தெழுதல் முச்சரியை பற்றிய வாசகம் சொல்லுதுன்னு சொல்லி சுவிசேஷ புஸ்தகத்துல பாக்குறோம். அப்ப பாதரட்சி கழட்டி போடுன்னு சொல்லும் போது ஒத்த செருப்பா போட்டு வந்திருப்பாரு. பாதரட்சைகளும் இருக்கும். 2 செருப்பு போட்டு 2 செருப்பு போட்டு வருவாங்க. இந்த 2 கலத்துறதா உண்மையிலே நான் பாக்குறேன். ஒண்ணு எகிப்து, இன்னொன்னு மீதியா. எகிப்திலையும் கொண்டு சொந்த பண்ணக்கூடாது, இங்கேயும் வரக்கூடாது. பிறந்த வீடு, மாம்சமும் வரக்கூடாது, உலகமும் வரக்கூடாது. அதனால உலகத்தினுடைய ஆசாபாசம், சொந்த பந்தம் 40 வருஷத்துல மீதியான தேசத்துல மோசைக்கு எவ்வளவு சொந்த பந்தம் வந்திருக்கும்? பொதுவா நினைங்களேன், ஒரு 40 திருமணமாகி 40 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே இடத்துல ஒரு 40 வருஷம் இருக்கும்னா எவ்வளவு சொந்தக்காரங்க வந்துருவாங்க? இன்னொரு தலைமுறை உள்ள வந்துடும். தனக்கு உண்டான எல்லாத்தையும் இருக்கணும், தன்னையும் இருக்கணும். உலகம், மாம்சம் இதை விடும்போதுதான் தேவனுடைய வழியில நடக்க முடியும். பெரியவர்களே, ஆக இந்த சபையானது, யூதா என்னும் சபையானது பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து சீயோனை நினைத்து அழும் போது அவங்க எதைதான் மைண்ட்ல கொண்டு வராங்க தெரியுமா? பாபிலோனுக்கு அழிவு உண்டாகும். பாபிலோன் குமாரத்தை பாலாய் போகிறவர்களே, என்னது எனக்கு செய்தபடி உனக்கு செய்கிறோம் பாக்கியவான்னு சொன்னது மட்டும் இல்ல, பிள்ளைகளை மோதி அடிக்கிறவன் யாரா? பாக்கியவான்னு சொல்லி பாபிலோன் அழியாதா, பாபிலோனுக்கு சேதம் உண்டாயிராதான்னு ஏக்கத்தோடு நிக்க பாருங்க. இந்த சபையினுடைய கூக்குரல், இந்த சபையினுடைய அங்கலாய்ப்ப நீங்கள் நான் விளங்கிக் கொள்றோமா? இந்த பாபிலோன் என்கிற உலகம் சகல அறிவுறுப்புகளையும் கொண்ட தேசித்தனங்களுக்கும் பூமியில் உள்ள சகல அறிவுறுப்புகளுக்கும் தாய் என்று சொல்லப்படுகிற இந்த பாபிலோன் வேறெடுக்கப்படுவதை சபை எதிர்பார்த்து நிற்கிறது. இந்த பாபிலோன் தொடங்குகிறாத, அந்த பாபிலோனுக்கு சேதம் உண்டாயிராதாங்கிறதை எதிர்பார்த்து சபையுடைய குமுறுதல் அங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2வது ஏதோம். ஏசா சொந்த சரீரத்தை பத்தி பேசுறாங்க, மாம்சத்தை பத்தி பேசுறாங்க. இந்த மாம்சத்தையும் ஆண்டு நினைச்சுக்கிடணுமே, இந்த இவனையும் ஏதாவது செய்யணுமேன்னு சொல்லி ஏதோ குறித்து அவங்க பேசுறாங்க. 2 சத்துருக்களை இந்த இடத்துல பாபிலோன் வச்சு அவங்க நினைவு கூர்ந்தாங்க. இந்த 2 சத்துருக்கள், ஒன்று உலகம், இன்னொன்று மாம்சம். இது இங்க மட்டும் இல்லை, எல்லா இடத்துல இப்படிதான். நீங்க சீசர்களை கூட ஆண்டு பயிற்சிக்கிற இடத்துல பாருங்க. சீசர்களை முதல்ல ஆண்டவர் அவர் சந்திக்கும் போது எதை விட்டுட்டு வர வைக்கிறது தெரியுமா? உலகத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்குறாரு. நீங்க சீசர்ல ஆண்டு சந்திக்கும் போது பாருங்க, அவங்க உலகத்தில் இருந்த ஆசாபாசங்கள், உலகத்தில் இருந்த சொந்த பந்தங்கள், உலகத்துல அவங்களுக்குன்னு பெரிய உத்தியோகமா இருந்த போட்டு, படகு, வலை, சொந்த பந்தங்கள், இடம், குடும்ப உறவு எல்லாத்தையும், சமுதாயத்தில் உறவு, ஐக்கியம் எல்லாத்தையும் விட்டு நாங்க உலகத்தையே வெறுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த 3 வருஷம் ட்ரைனிங் எதுக்காக தெரியுமா? மாம்சத்தை இருக்குது. 2 சத்துரு தான். அவங்க உலகத்தை எல்லாம் எடுத்து வந்தாச்சு. இந்த 3 வருஷம் எதுக்கு தெரியுமா? எங்களுக்கு எவன் பெரியவன் அப்படிங்கிறத வேறு இருக்கணும். சமாரிய வசனத்தை கேட்கல, அவங்களை அழிச்சிடணும். வானத்திலிருந்து எலி அக்கினி இறக்குவது போல அக்கினி இறக்குவதற்கு சித்தமா என்ன ஆவியில் இருக்கு அப்படின்னு அதற்ற லூக்கா 9வது அதிகாரத்துல. அப்படி 3 வருஷம் ட்ரைனிங் எதுக்கு தெரியுமா? வளைய படகு இருக்கிறதுக்கா, உலக சம்பந்த சொந்த பந்தங்களை இருக்கிறதுக்கா?
பேதுருவே சொல்லிட்டாரு, மத்திய 19 அதிகாரத்துல கடைசியில சொல்லிட்டாரு, ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் கேட்டாரு. எப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மைதான்ப்பா, உலகத்தை நீ ஜெயிச்சுட்டு வந்துட்ட, நான் கூப்பிட்ட உடனே ஒரே நாள்ல விட்டுட்டு வந்துட்டப்பா, நீ அதுல இருந்து விடுதலை பெற்றுட்ட, நீ பாபிலோன் சிறைப்பிடிப்பிலிருந்து வெளியே வந்துட்ட, சண்டல்லாத்து தொபியாவுக்கு நீ தப்பிச்சுட்ட. உள்ளுக்குள்ள பெரிய குக்குரு உண்டாயிட்டு, பெரிய குக்குரு உண்டாயிட்டான் நெகேமியா நாட்கள்ல. இங்கேயும் பெரிய வாக்குவாதம் உண்டாயிட்டு. அப்படிதான் நான் பாக்குறோம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல எப்படி இருக்கு நான் பாத்துக்கிறேன். எனக்கு முறுமுறுத்தார்கள் இருக்கு, முறுமுறுப்பு வருது, விசாரிக்கப்படவில்லைன்னு சொல்லி முறுமுறுப்பு அங்க வருது, மாம்சம் எலும்புது. ஏரோது எலும்புறா, அதையும் நீ விழுங்கிட்ட. இங்க பாருங்க பிரச்சனையை பாருங்க. அப்ப விசுவாசத்துல கிறிஸ்துவை பற்றி கொண்ட இப்படிப்பட்ட தாசர்களை எழுப்பும் போது இதெல்லாம் வெளிப்பாடு, ஸ்தேவானை குறித்து வெளிப்பாடு நீங்க அடுத்தடுத்து பாருங்க. அவன் விசுவாசத்துல வல்லவனா இருக்கிறான். அவன் யாரதான் பிரசங்கிக்கான் தெரியுமா? கிறிஸ்துவ தான் பிரசங்கிக்கிறாரு. இப்படிப்பட்ட ஸ்தேவான்ல எழுப்பிட்டு அந்த பிரச்சனை நின்றும். நெகேமியாவை நீங்க எல்லாம் விட்டு பாருங்க, கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்கிறவன். நெகேமியா உள்ள தலையீடு வரும்போது அந்த பிரச்சனை ஒண்ணில்லாம ஆயிடும். நீங்க அதே 5ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். எங்க நெகேமியா 5ஆம் அதிகாரத்துல தாராளமா நீங்க பார்க்கலாம். அவன் தேவ மனுஷன் உள்ள போகும்போது வேற மாதிரி ஆயிடும். அப்ப சீஷர்களுக்கு இந்த 3.5 வருஷம் ட்ரைனிங் எது தெரியுமா? உலகத்தையும் இருக்கணும், ஆனா மெயினா மாம்சத்தை இருக்கிறது. அதான் பேரு கேட்டால, எல்லாவற்றையும் விட்டு நீ பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீ எல்லாத்தையும் விட்ட, தெரிஞ்ச விட்டியா? எங்களுக்கு எவன் பெரியவன் பேசுனியே? வேற விட்டு விடல. ஆண்டவரே நாமத்தினால ஒருவன் அற்புதங்களை செய்வதை கண்டோம், அவங்களை நான் தடுத்தோம். அவ என்னது? நம்ம தான் செய்யணும், அவன் செய்யக்கூடாது. அப்ப ஒரு பொறாம உள்ள வருது, அவனை தடுக்காதீங்க என்று சொல்றாரு. நம்முடைய நாமத்துல அற்புதம் செய்கிறவன் எழுத நம்மளை குறித்து என்ன செய்ய மாட்டான், குறை சொல்ல மாட்டான். எழுத நம்ம நம்ம இது ஒரு காரியத்தை சொல்றாரு, அந்த நமக்கு விரோதமா இருக்க மாட்டோம்னு சொல்றாரு. அப்போ எந்தெந்த இடத்துல மாம்சம் வருது பாருங்க. மாம்சம் வந்துகிட்டே இருக்கு, மாம்சம் ஒவ்வொரு இடத்துலயும் செயல்படுது. ஆண்டவரே இப்ப போக முடியாது, அங்க நம்மளை கல்லறிவாங்க, மாம்சத்துல பேசுறாங்க, மாம்சத்துல அதை சொல்றாங்க இதை சொல்றாங்க. அவர் அப்பத்தை பத்தி பேசுறாங்க, அவங்க வேற இதை பத்தி பேசுறாங்க, அவரு உபதேசத்தை பத்தி பேசுறாங்க, அப்பத்தை பத்தி பேசுறாங்க. மாம்சம் தூங்கிட்டு இருக்காங்க, எழுப்புறாரு. ஐயோ நாங்க பயப்படுறோம், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? இந்த பயத்திலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டியிருக்கு, அவிசுவாசத்திலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டியிருக்கு. 3 வருஷம் ட்ரைனிங் பார்த்தீங்களா? மாம்சத்திலிருந்து விடுதலை பெறுது. அப்போ உலகம் மாம்சம் இவைகளை வேறு இருக்கும்படிதான் சபையினுடைய குமரலும் 137ஆம் சங்கீதத்துல காண்பிக்கப்பட்டிருக்கு. நம் இருக்க இடத்துல தலைகளை தாழ்த்தி நம் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். பிரியமானவர்களே, இதை கேட்ட தேவனுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, சிலுவையில் மாண்டு போகும் உலகமும் மாம்சமும் இது முழுமையை நாங்கள் பார்க்கும்போது விதமான போராட்டம் உண்டாயிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, விதமான போராட்டத்துல மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அந்த இதிலும் பெரிதானவைகளை காண்போங்கிற இடத்துக்கு நம்ம வந்துருந்தோம். எங்க வீட்டு அந்த பிரதேசம் வந்து சொல்லிட்டு இது சொல்லிட்டு நாங்க யாரு என்ன எப்படின்னு சொல்லி அழகா தெளிவா சொல்லிட்டாரு. வசந்த மூலம் இவங்க பேசிட்டாங்க, இந்த ஊழியக்காரங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத திருப்தி அடைஞ்சு நம்ம இதிலும் மேலானது, இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பா என்று சொன்னீங்களே, இன்னொரு புதிதான அனுபவத்துக்களை கொண்டு போனீங்களே. தேவனே, உண்மையாவே நாங்கள் இவ்விதமாக நடக்க வந்திருக்கிறோம். யாக்கோபு கடந்து வந்தது போல, யோபு கடந்து வந்தது போல, இந்த 12 சீஷர்களும் கடந்து வந்தது போல, மோசே கடந்து வந்தது போல, தாவீது சவுலுடைய நாட்களிலும் அப்சலோமுடைய நாட்களிலும் கடந்து வந்தது போல, நெகேமியா கடந்து வந்தது போல, நெகேமியா நாட்களில் இருந்த யூதர்கள் கடந்து வந்தது போல, அவருடைய அப்போஸ்தலர் நாட்கள் அப்போஸ்தலர்களும் ஆதி திருச்சபையும் கடந்து வந்தது போல, தேவனே அங்கே எவ்வளவோ என்று ஒரு உணர்த்து வைக்கப்படுகிற வார்த்தைகள், தேவனே யாக்கோபு கண்டறிந்தது போல உமக்கு எல்லாம் தெரியும்,
இவன் லாபாவை சந்திக்க போகிறோம். அவனுக்கு எப்படிப்பட்ட ஆதாரம் தேவை, அவனுக்கு எப்படிப்பட்ட தரிசனம் வெளிப்பாடு தேவை என்பதை நீ எவ்வளவு நன்கு அறிந்து வைத்திருந்தீர் ஆண்டவரே. என்னுடைய யாக்கோபு, என்னுடைய தாசன் ஏசாவ மாம்சத்தை சந்திக்க போறான். அவனுக்கு எப்படிப்பட்ட அனுபவம் தேவை, எப்படிப்பட்ட ஆதாரம் தேவை என்பதை யாக்கோக்கு ஆட்டுக்கு பிற்பாடு நீ கற்றுக் கொடுத்தீரே. இவ்வளவு நல்ல தெய்வம் ஆண்டவரே. நான் வேதத்தை சரிவர படிக்க வேண்டுமே. ஏனைய குறித்த வெளிப்பாடு, யாக்கோபு இஸ்ரவேலை மாற்றப்படுகிற அனுபவத்தை குறித்த வெளிப்பாடு, எபேசியர் 4வது அதிகாரம் 22, 23, 24 சொல்லுகிறது போல, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை கலைந்து போட்டு ஜென்ம பிறப்பாகிய யாக்கோபு என்னும் பழைய சாயலை, ஜென்ம சுபாவத்துக்குரிய அந்த மனுஷனை கலைந்து போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களா மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று எபேசியர் 4:22 24 வரைக்கும் நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த டெனியலின் அனுபவத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய பாவ சரிவு ஒழிந்து போகும் பொருட்டாக எங்களுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார் என்கிற அந்த சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிறிஸ்துவனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயிரம் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற இந்த சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை நடத்துங்கப்பா. எங்களுடைய பழைய வாழ்க்கை எல்லாம் சிலுவையில் மாண்டு போகட்டும். எங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. என் மாம்சமும் உலகம் சிலுவையில் மாண்டு போகுது என்பதை எனக்கு விளங்கிக் கொள்றோம் ஆண்டவரே. இந்த ரெண்டு தான் உலகத்துல சுத்தி தெரிகிறது. இந்த பைபிள்ல எவ்வளவு தெளிவா எங்களுக்கு நீங்க காண்பித்து கொடுத்தீங்க. தேவனே நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து சத்தியங்களை வைத்திருங்க. மதுரை சாட்சியுள்ள பிள்ளைகளால் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து ஆட்கொள்ளுங்க. பாபிலோனில் இருந்து கொண்டு இந்த யூதா சபை, யூதா இஸ்ரவேல் ஜனமாகிய கர்த்தருடைய சபை ரெண்டு சத்துருக்களுக்கு, ரெண்டு சத்துருக்களாகிய ரெண்டு கூட்டத்தாருக்கு அழிவுண்டாகும்படி எதிர்பார்த்து நின்றது போல நாங்களும் ஆண்டவரை மாம்சத்துக்கும் உலகத்துக்கும் ஒரு பெரிய சேதம் உண்டாகும்படிக்கு சிலுவையை பற்றிக் கொள்கிறோம். சிலுவை பற்றி உபதேசத்தை பற்றிக் கொள்கிறோம். என்னாலும் தொடர்ந்து நடத்துங்க. எங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவருடன் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எம்முடைய அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.